அனைவருக்கும் வணக்கம். ஸ்டார் அகாடமியுடைய 102வது வாராந்திர ஜூம் மீட்டிங். என்னுடைய குருநாதருடைய அனுகிரகத்தாலும் இறைவனுடைய பூரணமான அனுகிரகத்தாலும் இந்த நிகழ்ச்சி சிறப்புற போயிட்டுருக்கு. நம்ம ஜோதிட பெரியவர்கள்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து அவர்களுடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் பல விதங்களில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் மதிப்பிற்குரிய வெங்கடேசன் ராமசுப்பையாவும் நம்முடைய தளத்தில் இணைஞ்சிருக்காங்க. இன்றைக்கு சிறப்புரை ஆயுள் நிர்ணய கணிதம், அதில் அஷ்டக வர்க்க ஆயுர்தாய முறை. ஏற்கனவே ஆயுள் நிர்ணய கணிதம் சம்மந்தமாக நம்ம மதிப்பிற்குரிய அல்லூர் வெங்கட்ராமன் ஐயா நம்ம செஷனில் பேசியிருக்காங்க. ஸ்டார் அகாடமி சார்பில் நேர்முக வகுப்புகளுமே எடுத்திருக்கோம் ஆயுள் நிர்ணய கணிதம் சம்பந்தமாக. ஸோ இன்றைக்கு அந்த ஆயுள் நிர்ணய கணிதத்தில் அஷ்டக வர்க்க ஆயுர்தாய முறையை பற்றி அவங்க விரிவாக பேச போகிறாங்க. ஐயா ஸோ இன்றைக்கு ஐயாவை பற்றி நம்ம சொல்கிறது அப்படின்னு சொன்னால், அறிமுகம் அவங்க வீடியோலையும் வரும், இருந்தாலும் நம்ம சபை கருதியும் சொல்லணும். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் அன்பர்கள் சில பேர் கேட்டாங்க, ஆயுளை எப்படி நம்ம கணிதம் போட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்துச்சு. ஆனால் இது படைத்தலுக்கு இது இறை சக்தி தான் பிரதானமானது. இந்த விஷயத்திற்கான கர்த்தாக்கள் இறைவன் தான், சுவாமி தான், அம்பாள் தான். நாம் எந்த வடிவத்தில் அந்த சக்தியை வழிபடுகிறோமோ அவர்கள்தான் நம்முடைய ஆயுளுக்கான, நம்மை வழிநடத்துவதற்கான, நம்மை காத்தலுக்கான அத்தனை விஷயத்திற்குமான கர்த்தா. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனாலும் ஒரு ஜோதிடருங்கிற முறையில் பல கணிதங்களை, காலக்கணிதங்களை நாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இந்த ஆயுள் நிர்ணய கணிதமும் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஜோதிடத்தில் என்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம பலன் சொல்ல முடியும் அப்படின்னா, நடந்து முடிஞ்ச விஷயங்களை சொல்லலாம். நடந்து முடிஞ்ச விஷயங்கள் சொல்றதுனால அந்த நடந்து முடிந்ததில் எந்த மாற்றத்தையும் நம்ம ஏற்படுத்த முடியாது. நடக்க போற விஷயங்களில் ஏதேனும் ஒரு இடையூறுகள், தடைகள், சிக்கல்கள் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா ஸோ அதற்கு வழிகாட்டுறது, எந்த மாதிரியான எச்சரிக்கைப்படுத்துறது, கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும்னு சொல்றது, அல்லது இறை சார்ந்த பரிகார வழிமுறைகளை சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஜோதிடர்கள் உதவ முடியும். அந்த விதத்தில் நாம் இந்த ஆயுள் நிர்ணய கணிதத்தை ஐயா பேசும்போது சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த ஆயுள் நிர்ணய கணிதத்தை நாம் எல்லாரும் நம்ம ஆயுள் எவ்வளோ காலம் போட்டு பார்ப்பதற்கோ அல்லது எந்த ஒரு தனிநபருக்கு போட்டு பார்ப்பதற்கோ அல்ல. அந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது. இருந்தாலும் ஜோதிடத்தில் இது ஒரு பறந்து விரிந்த ஞானம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறதுனால இதையும் நாம் கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த டாப்பிக்கை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் பரம்பொருள் அனைத்தையும் விட உயர்ந்தது, பரம்பொருள் தான் அனைத்தையும் கட்டி காப்பது, அனைத்திற்குமான கர்த்தா என்ற போதும் ஒரு ஜோதிடர்கள் என்கிற முறையில் ஆயுள் நிர்ணய கணிதத்தில் பல விதங்கள் இருக்கு. பிண்டாயுதாய முறை ஐயா அவங்களுடைய உரைகளில் வரும். நான் அந்த விஷயத்துக்குள்ள வரல. அதில் ஒரு முறை அஷ்டவர்க்க ஆயுர்தாய முறை. இது சொன்னால் ஐயா நீண்ட நாளாக ஐயாவுடைய வீட்டில் நானும் நண்பர் திரு ஸ்ரீனிவாசனும் ஆயுள் நிர்ணய கணிதம் படிக்க போகும்போது அவருடைய வீட்டிலேயே தங்கியிருந்து இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு வந்தோம். எங்களுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சிகள், அவங்க இந்த விதத்தில் இருக்கக்கூடிய ஆர்வம், ஈடுபாடு எங்களுக்கு ரொம்பவே உத்வேகமாக இருந்துச்சு. உடல் முடியாமல் இருதய அறுவை சிகிச்சை செய்திருந்த அந்த காலத்திலும் தன்னிடம் ஜோதிடம் கத்துக்கிறாங்கன்னு அவர் கிட்டத்தட்ட ஒரு வாலிபன் மாதிரியே மாறிட்டார். ரொம்ப ஆக்டிவாகவும் துடிப்பாகவும் வாங்க வாங்க அப்படின்னு ஒரு ஆர்வ மிகுதியில அதை பண்ணும்போது எங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய உத்வேகமாக இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு ஜோதிடத்துக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் தான் நம்ம அல்லூர் வெங்கட்ராமன் ஐயா. ஸோ அந்த விதத்தில் அம்மா மியூட் பண்ணுங்கம்மா, மியூட் அன்மியூட் பண்ணாதீங்க.
அந்த விதத்தில் நமக்கு இது இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய பாக்கியம் ஸ்டார் அகாடமி நேயர்களுக்கு கிடைச்சிருக்கிறது. ஐயா இப்போ சமீப காலத்தில் ஏற்கனவே ஆயுள் நிர்ணய கணிதம் சம்பந்தமாக பேசியிருக்காங்க. சமீப காலத்தில் பூகம்பமும் ஜோதிடமும் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம தளத்திலே பேசியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு அவங்க நீண்ட நாள் அவங்களுடைய ஆய்வுக்கு உட்பட்டு அதை ஆய்வு செய்து இந்த ஆயுர்தாய முறையில் ஒரு விஷயத்துக்கு தீர்மானத்துக்கு வந்திருக்காங்க. அது சம்பந்தமான அவங்களுடைய இதை நம்ம முன்னாடி வைக்க போகிறாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வீடியோ. ஐயா தொடர்ந்து 1 மணி நேரம் உட்கார்ந்து பேச முடியாது. அவங்களுடைய வயது, உடல் ஆரோக்கியம் இந்த மாதிரி விஷயங்களை கருத்தில் கொண்டு இது வீடியோவாக அவங்களுடைய கிராமத்திலே மதிப்பிற்குரிய நம்ம தளத்தில் இணைஞ்சிருக்கார் திரு நாமக்கல் சுரேஷ் அவர்கள். நாமக்கல் சுரேஷ் சர்மா அவர்கள். ஸோ அவங்க இருந்து இதை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அந்த பகுதியாக நம்ம ஸ்டார் அகாடமிக்கு அனுப்பி நாம் அதை ஒருங்கிணைச்சி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வீடியோவாக அதை மாற்றிருக்கோம். ஸோ அந்த வீடியோ இடையில தயவுசெய்து யாரும் அன்மியூட் பண்ண வேண்டாம், கூர்ந்து கவனிங்க, அவசியமானால் குறிப்பு எடுத்துக்கோங்க. இது ஒரு முறை பார்த்த உடனே நீங்கள் முழுவதும் உள்வாங்கி கொள்ளக்கூடிய அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை ஆயுள் நிர்ணய கணிதம். ஸோ நம்முடைய ஆயுள் சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தருடைய ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயமும் இதுக்கு கூடுதலான கவனமும் கூடுதலான கணித முறைகளும் மற்ற விஷயங்களும் வேணுங்கிறத நம்ம உள்வாங்கிக்கிட்டு கவனச்சிதறல்கள் இல்லாமல் ஒரு முழுமையான பங்கேற்போடு இந்த விஷயங்களை கவனிச்சிங்கன்னா நீங்களும் ஜோதிடத்தில் நிபுணர்கள் ஆகலாம், நிபுணத்துவம் ஆகலாம். அப்படி ஒரு விஷயத்தை ஐயா ரொம்ப சிரத்தை எடுத்து நமக்கெல்லாம் உத்வேகம். இந்த வயசுல பார்த்தீங்கன்னா எப்போ பாரு அவங்களுக்கு இயல்பான வயது, மூப்பு, ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்துக்கு மத்தியிலையும் புத்தகங்களுக்கு மத்தியில் தான் வாழ்ந்துட்டு இருப்பார். அவரை சுற்றி ஒரே புத்தகங்களாக தான் இருக்கும். நமக்கு அதெல்லாம் ஒரு பெரிய உத்வேகம். வளரக்கூடிய ஜோதிடர்களுக்கு ஐயாவுடைய அந்த இயக்கம், செயல்பாடு இதெல்லாம் ஒரு உத்வேகமான விஷயம். நீங்களும் அதை உணர்ந்து இந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கிட்டு உங்களையும் ஒரு சிறந்த ஜோதிடராக வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். ஐயாவை பற்றி அறிமுகம் தமிழ்நாட்டில் ஜோதிடர்கள் மத்தியில் பரவலாக தெரியும்னாலும் நம்முடைய சபையினுடைய ஸ்டார் அகாடமியுடைய அவசியம் கருதி அவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் சொல்லிகிட்டே இருந்தால் கிட்டத்தட்ட அதுவே ஒரு செஷன் நடத்தலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம், பிறப்பில் ஐயா கும்பகோணத்தில் பிறந்திருந்தாலும் வளர்ப்பு ஊர் எல்லாமே அல்லூர், திருச்சி காவிரி கரையோரம் ஜிஆர்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லூர் தான் அவங்களுடைய வாழுகின்ற ஊர். அப்படிங்கிறனால அந்த ஊரோட பெயரையே தன்னுடைய பெயரோட இணைச்சி வச்சுக்கிட்டாங்க. 1947 பிப்ரவரி மாதம் கும்பகோணத்தில் பிறந்திருக்காங்க. தகப்பனார் பெயர் மதிப்பிற்குரிய காலம் சென்ற தெய்வ திரு விஸ்வநாதன் ஐயா, தாயார் லக்ஷ்மி அம்மாள். ஸோ தகப்பனாரும் அடிப்படையில் அவரும் ஒரு சிறந்த ஜோதிடர். அதன் மூலம்தான் இவருக்கு ஒரு ஜோதிடத்தின் மீதான ஒரு உத்வேகம், அவருடைய வழிகாட்டுதல் இதெல்லாம் இருந்திருக்கு. இவர்களுடைய முன்னோர்கள், தகப்பனார் முன்னோர்கள்லாம் சுதந்திர போராட்ட வீரர்களாக இருந்திருக்காங்க. 1967 ஐயா ஜோதிடம் படிக்க துவங்கி இருந்தாலும் கூட தகப்பனாருடைய மறைவுக்கு பிறகுதான் ஐயாவுக்கு இந்த விஷயத்துல முழு ஈடுபாடு வந்துச்சுன்னு சொல்லலாம். இதுவரைக்கும் ஜோதிடத்தில் அவங்க ஒரு 29 நூல்கள் எழுதியிருக்காங்க. கடைசியா இப்போ சமீபத்தில் ஜோதிடமும் பூகம்பம் அப்படிங்கிற அந்த நூலோட சேர்த்து 63 வகை தோஷங்கள், 5 மகத்துவம், மாந்தியின் மகத்துவம் பாகம் 1-2, விஞ்ஞானப்படி நட்சத்திர உண்மைகள், தாராபலம் சந்திரபலம் விளக்கம், மங்களேஸ்வரியம் அதற்கான உரை, விருத்த பராசரியம், மகரிஷிகள் அருளியபடி திருமண பொருத்தம், செவ்வாய் தோஷம், சனி பகவான், கர்க்கஹோர சாஸ்திரம், அதே மாதிரி ஆங்கிலத்தில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மாந்தி, மேரேஜ் மேட்சிங், இது இந்த 2 புத்தகமும் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி காலாமிர்தம், ஆயுள் நிர்ணய கணிதம். ஆயுள் நிர்ணய கணிதமே கிட்டத்தட்ட ஒரு 3 பதிப்பு வந்திருக்கு. இப்போ சமீபத்தில் வேறு சில விஷயங்களையும் சேர்த்து கூடுதலான புதிய பதிப்பு இப்போ வந்திருக்கு. ஆயுள் நிர்ணய கணிதம்,
யூடியூப் நேயர்கள் எல்லாருக்கும் வருதா? யூடியூப்ல யாரும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? வருதுன்னா மெசேஜ் மட்டும் போடுங்க. நான் இங்க ரைட், ஓகே. ஆயுள் நிர்ணய கணிதம், அதே மாதிரி கோச்சார சனி, ஜாதகாமிர்தம், பிருகுசூத்திரம், அஷ்டவர்க்கப்படி ஆயுள் நிர்ணயம், கூட்டு கிரக பலன்கள், பராசர ஹோரா சாஸ்திரம், அது ஒரு மிகப்பெரிய புத்தகம். தமிழ்நாட்டில் தமிழில் பராசர ஹோரா சாஸ்திரத்தை முதல்ல ஐயா தான் தமிழில் கொண்டு வந்திருக்காங்க. பாகம் 1 பாகம் 2 அப்படிங்கிற புத்தகம். அதே மாதிரி குரு பெயர்ச்சி பாகை முறைப்படி பார்க்கக்கூடிய விஷயம், ஸ்ரீபதி பத்ததி, இப்போ சமீபத்தில் ஜோதிடமும் பூகம்பமும், அதே மாதிரி லகரி ஐநாம்சப்படி திருக்கணித பஞ்சாங்கம், அது ஏற்கனவே ஒரு பதிப்பு வந்திருக்கு, அடுத்தடுத்து வெளியிடுவதற்கான முயற்சிகளை இறங்கியிருக்காங்க. இது அத்தனையும் இந்த வயதிலும் ஐயா இடைவிடாமல் அதில் ஈடுபாடு செலுத்தி இந்த ஜோதிடத்திற்காக அவர்கள் செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடமை. நாமெல்லாம் யோசிக்கணும், இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசிச்சாலே ஒன்றுமே இல்லை, பூஜ்ஜியத்தில் தான் இருக்கும். ஸோ இவ்வளவு வயசுலையும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நம் முன்னாடி ஒரு மிகப்பெரிய கடமை விரிந்து பறந்துருக்கு அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு எல்லாருக்குமே வருது. ஸோ அந்த விதத்தில் அவங்க ஐயாவுடைய வயசு 77 வயசாங்க, 78ஆங்க, 77 வயசு. ஆனால் ஜோதிடம் படிக்க வரேன் அப்படின்னு யாராவது அவங்ககிட்ட சொன்னா போதும், அப்படியே உத்வேகம் ஆயிடுவாங்க. இப்பவும் வீட்டு வாசல்ல இலவசமாக ஜோதிடம் சொல்லித்தரப்படும் அப்படின்னு போர்டு மாட்டி வச்சிருக்காங்க. அல்லூர் கிராமத்துல யார் வேணாலும் விரும்புறவங்க அவங்ககிட்ட ஜோதிடம் படிக்கலாம். குறிப்பா இந்த ஆயுள் நிர்ணய கணித விஷயத்த அவங்க சொல்லி கொடுக்கறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இது அன்பர்கள், விரும்பக்கூடிய அன்பர்கள் முன்கூட்டி ஐயாவுடைய தகவல்கள் பேசிட்டு உறுதிப்படுத்திக்கிட்டு போய் அவங்களோட ஜோதிடம் படிக்கலாம். அரசு துறையில் நில அளவை ஆய்வாளராக இருந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பட்டாச்சிட்டா முறைகள்லாம் கம்ப்யூட்டரில் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு அடிப்படையில் வித்திட்டவங்க ஐயா தான் அரசில் பணியாற்றும்போது. ஸோ அரசாங்கத்தில் ஊழியம் பார்க்கும்போதும் சரி, இன்றைக்கு ஜோதிடத்தில் இருக்கும்போதும் சரி, ஏதோ ஒன்று 10ஓடு 11ஆக இல்லாமல் நாம் இதற்குரிய விஷயத்தை சரிவர செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த பெர்ஃபெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் இன்றைக்கு ஐயா நம்ம முன்னாடி உட்கார்ந்து இருக்கக்கூடிய பேர் கிடைச்சிருக்கு. அப்படி ஒரு அவரை பற்றி அறிமுகத்தில் சொல்லிகிட்டே போனோம்னா இன்னும் நிறையா இருக்கும். ஸோ நேரம் கருதி ஐயா அந்த அறிமுக விஷயத்தை நான் இதோடு நிறைவு செஞ்சுக்கிறேன். ஐயா நீங்கள் ஏதாவது அபிப்பிராயம் சொல்லணும்னா சொல்லலாங்கய்யா, நம்ம முடிச்சுட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்டார் அகாடமி மூலமாக ஏற்கனவே ஆயுள் நிர்ணயம், நிலநடுக்கம், மாந்தியை பற்றி என் பையன் பேசுறது எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டாரு. இலவச பயிற்சி தான் நான் போர்டு போட்டிருக்கேன். ஒருத்தர் வந்துட்டு எனக்கு இலவசமாக சொல்லித்தரீங்களா அப்படின்னாரு. சொல்லித்தரேனே அப்படின்னு கேட்டோடனே அவருக்கு எனக்கு பேசிக்கே தெரியாதுன்னு. பேசிக் கற்றுக்கிறதுக்கு எனக்கு உடல்நிலை அப்போ ரொம்ப மோசமாக இருந்தது உடல்நிலை, ஒரு வருஷத்துக்கு முன்னால். அதனால என்னால் இப்போ உடல்நிலை சரியில்லை, நீங்கள் பேசிக் கற்றுட்டு வாங்க, இலவச கற்றுத்தரேன். கரு உற்பத்தி முதல், எப்போ கருவானது வயிற்றிலே என்பதை கண்டுபிடிப்பது முதல் இறக்கும் வரை அனைத்து விவரங்களுமே ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ளன. மகரிஷிகள் அவ்வாறு அருளியுள்ளனர். 273 நாள் குழந்தை வயிற்றுல இருக்குன்னாக்கா அது முன்னால எப்போ உருவாச்சு குழந்தை பிறந்ததை வச்சு பேக்ல போய் பார்க்கணும், அந்த கணக்கும் இருக்கு. அதெல்லாம் சரித்தரேன்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் அவரு வரல. அதுக்கப்புறம் அதுல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றேன். இந்த நட்சத்திரங்கள் முதல் நிலநடுக்கம் வரை குறிப்புகள்லாம் எடுத்திருந்தேன். நான் பேசுறதெல்லாம் வச்சுட்டு சிதம்பரம் செட்டியார் கைலிமணி சிவஸ்ரீ சிதம்பரம் செட்டியார் ஆனந்த நிலையத்தில் ஒரு புத்தகம் போட்டாரு. அவர் பல புத்தகங்களை ரெஃபர் பண்ணி என்னோடதையும் சேர்த்துட்டு போட்டாரு. அதுல ஷேர் மார்க்கெட்டை பத்தி நான் ஒன்று சொல்லியிருந்தேன். பங்கு வர்த்தகம்னு ஒரு சப்ஜெக்ட். இந்த டெலிகிராம் தளத்தில் கூட 2-3 பேர் கேட்டாங்க, சூதாடுற சமாச்சாரம் இது ஜோசியத்துக்கு எப்படி ஒத்து வரும்னாங்க. சூதாடுற சமாச்சாரமே இல்லை, ஜோதிட சாஸ்திரத்தில் இல்லாத சப்ஜெக்டே இல்லை. சர்வபதா சக்கரம் என்று ஜாதக பலதீபிகையிலே
அத்தியாயம் 26 கடைசியிலே உள்ளது கோச்சார பல நிர்ணயம் என்பது தலைப்பிலே உள்ளது. அதில் உள்ளதை படிக்கிறேன். சர்வபதா சக்கரம் என்ற சக்கரத்தில் காண்பிக்கப்பட்ட சுப வேதைகள் சுபத்தை தருவனவாகவும், பாப வேதைகள் முகுந்த துக்கத்தை தருவனவாகும் என கோச்சார பலன் பார்க்கும் பொழுது ஆராய வேண்டும். பலதி பேர் சொல்லியிருக்கு சர்வோபதா சக்கரம் போடுங்க. அப்ப அந்த சர்வோபதா சக்கரம் போடும் பொழுது உங்களுக்கு லாபகரமான நாட்கள் எது, அதிர்ஷ்டமான நாட்கள் எது, துக்கமான நாட்கள் எதுங்கிறது தெரியும். அன்னைக்கு தேதியில நீங்க ஷேர் மார்க்கெட் செஞ்சா லாபம் வரும். அதை ஷேர் மார்க்கெட்டுக்கு மிங்கிள் பண்ணிக்கணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆக மொத்தம் ஜோதிட சாஸ்திரத்துல இல்லாததே கிடையாது. இன்னும் வேற ஒன்றும் சொல்ல போனாக்க அஸ்ட்ரோசேஜ் தமிழ் நெட்ல வரும், அதை போடுங்க. பிறந்த தேதி நேரம் எல்லாம் போடுங்க. அதுலேயே அஷ்டவர்க்கம் வரும், பிரஸ்தார அஷ்டவர்க்கம் வரும், தசாபுக்தி இருப்பு வரும். அஸ்ட்ரோசேஜ் தமிழ் நெட்ல போட்டிகள்லாம் வரும். அதிலே கீழே பாருங்க சர்வோபதா சக்கரத்தை அச்சடிக்கவும் இருக்கும். அந்த சர்வோபதா சக்கரத்தை அச்சடிச்சா கொஞ்சம் உள்ள புகுந்து நீங்க டீப்பா அதை படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு லாபகரமான நாட்கள் இன்னொரு கெயிட் கொடுக்கலாம். வரக்கூடிய ஜோசியர்கள் தங்கள்கிட்ட அணுகி கேட்கிறவங்களுக்கு எங்களுக்கு எது லாபகரமான நாட்கள்னா சர்வோபதாவ சக்கரத்தை வச்சு சொல்லலாம். அந்த அடிப்படையை நீங்க கொஞ்சம் கத்துக்கணும். பிரிண்ட் போட்டா வந்துருதுங்கிறது வேற. எப்படி ஜோசியத்துல ஜாதகத்தை போட்டா பிரிண்ட் போட்டா வந்துருதோ, அது எப்படி வந்தது இலக்கணம், எப்படி கிரகங்கள் அமைப்பு, பாதச்சாரம் பார்க்கணுங்கிறது தெரியணும்ல. அதே மாதிரி சர்வோபதா சக்கரத்தை அஸ்ட்ரோசேஜில போட்டா சர்வோபதா சக்கரம் அச்சடிச்சு வெளியில வந்துருது. அந்த நுணுக்கத்தை கத்துக்கிட்டா அதையும் எல்லாத்தையும் சொல்லலாம். இதை நான் கிட்டத்தட்ட ஏற்கனவே நர்கீசத்துக்கு போட்டேன், அதெல்லாம் என்னுடைய முன்னுரையில வருது. அடுத்தது இதை கிட்டத்தட்ட எஸ்பி சவானுக்கு ஒன்று போடுவோன்ட்டு ஒரு 4-5 பேருக்கு போட்டேன். அதுல எஸ்பி சவானுக்கு டேலி ஆச்சு. கிட்டத்தட்ட 3-4 மாசம் போட்டிருக்கேன். அதுல நான் போட்டு சீனிவாஸ் சார் கூட 3 மாசத்துக்கு முன்னாலே நெட்ல போட்டு அனுப்பிச்சு விட்டேன் வாட்ஸ்அப்ல. அதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டேன். நாமக்கல் சுரேஷ் சர்மாங்கிற ஒரு அஷ்டவர்க்க ஆயுதாயத்தை கத்துக்கிறதுக்காக என்கிட்ட வந்தாரு. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இருந்து இந்த முறைகள் ஏற்கனவே ஒரு நாள் சொல்லி கொடுத்துட்டேன் அவருக்கு 2 தடவை. சந்தேகங்களை நிவர்த்தி போயிட்டு ரெக்கார்ட் பண்ணி போயிட்டார். இல்லையானாக்கா இந்த சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைச்சிருக்காரு. அதனால இந்த சந்தர்ப்பங்களை கொடுத்த சுரேஷ் சர்மா அவர்களுக்கும் எல்லா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுதே டேப் ரெக்கார்ட் பண்ணதை போட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கங்கய்யா. ஐயா, இது 1 மணி நேரம் வீடியோ ஓடும். தயவுசெய்து இடையில யாரும் அன்மியூட் பண்ண வேண்டாம். இதை முடிச்ச பிறகு அதை கவனிங்க. அதை முடித்த பிறகு ஐயா அதன் மீது வரக்கூடிய சந்தேகங்களுக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் வீடியோ விஷயத்துக்கு போகிறேன். வீடியோவை ஷேர் பண்ணுறேன். ஸோ மக்கள் எல்லாருமே தயவுசெய்து மியூட் பண்ணிவிடுங்க. ஐயா உங்கள் ஃபோனையும் மியூட் பண்ணிடலாம் இல்லைங்கய்யா? அல்லூர் வெங்கட்ராமையரி பணிவான கனிவான வணக்கங்கள் அனைவருக்கும் உரித்தார்கள். இன்றைய தினத்திலே ஸ்டார் அகாடமி தளத்திலே அஷ்டவர்க்கமும் ஆயுர்தாயமும் என்ற தலைப்பிலே பேச உள்ளேன். அதற்கு முன்பாக இந்த ஜோதிட சாஸ்திரத்தை உலகிற்கு அளித்த 18 மகரிஷிகள், குறிப்பாக பராசர முனிவர் அவருடைய பொற்பாதங்களை வணங்கி, அவருடைய புத்திரர் பிரித்தியூஷ் போராச்சாரம் எழுதியவர் அவருடைய பாதங்களை எல்லாம் வணங்கி இன்றைய தினத்திலே அஷ்டவர்க்க ஆயுர்தாயம் என்ற தலைப்பிலே எனக்கு தெரிந்த கருத்துக்களை கூற விரும்புகிறேன். இந்த ஸ்டார் அகாடமி தளமானது கிட்டத்தட்ட 100 வாரங்களாக, அதாவது 100 வார விழா கொண்டாடப்பட்டு விட்டது. இதன் நிறுவனர் எல்ஆர் ஸ்ரீனிவாசன், அவரது துணைவியார் ஆகியோர் எங்களது குடும்ப நண்பராகவே ஆகிவிட்டார். ஜோதிட சாஸ்திரத்தை உலகிற்கு கொண்டு செல்ல வேண்டும், இந்த சாஸ்திரமானது மிகச் சரியானது என்பதற்காக அவர் அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் நோக்கம் மிக உயர்ந்த நோக்கம். இதை பலர் கூறியுள்ளார்கள்.
அவர்கள் கூறுவதற்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் என்று விட்டால், நான் ஜோதிட சாஸ்திர குடும்பத்திலே பிறந்தவன், சுதந்திர போராட்ட தியாகியினுடைய குடும்பத்திலே பிறந்தவர். எங்களது குடும்பமே ஜோதிட சாஸ்திர குடும்பம். ஏராளமான சொத்துக்கள் இருந்தும் அனைத்தையும் சுதந்திர போராட்டத்தில் இழந்தும் எனது தகப்பனார் 45ஆம் ஆண்டிலேயே பிஏ படித்திருந்தும் பாம்பே முதல் சென்னை வரை பல இடங்களில் வேலைகளுக்கு வந்தும் அவைகளெல்லாம் அவர் விரும்பாமல் காமராஜர் ஸ்கூல்படி காமராஜர் என் வீட்டிற்கு வந்ததை நான் பார்த்திருக்கிறேன். சுதந்திர போராட்ட தியாகி எனது பெரியப்பாவனுடைய எஸ் வெங்கடேசன் புதுவையர். அவருக்காக தாமிரப்பட்டயத்தையே காமராஜர் கொண்டு வந்து தகப்பனாரிடம் கொடுத்து விட்டார். அந்த தாமிரப்பட்டயத்தை கடைசியிலே உங்களுக்கு காண்பிக்கிறேன். அவர் கூற்றுப்படி மிதலைப்பட்டி என்ற சிற்றூரிலே செட்டிநாட்டிலே உள்ளது ஓராசிரியர் பள்ளியாக பணி சேர்ந்து அதை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து பின்னர் பிடி முடித்து அதன் பின்னர் அங்கேயே தலைமை ஆசிரியராகி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியிலே அந்த பள்ளியையும் மாவட்டத்திலே முதன்மையான பள்ளியாக மாற்றி அயராது உழைத்தவர். அவர் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் ஜோதிட சாஸ்திரத்தை அனைவருக்கும் நிதானமாக எடுத்து கூறி கணக்குகள் அனைத்தையும் போட்டு நிதானமாக கூடுவார். அவர் சேகரித்து வைத்திருந்த பழைய நூல்கள் அனைத்தும் தற்போது என்ன ஆனந்த நிலையம் மூலம் மறுபதிப்பு செய்யப்பட்டு விட்டது. அவைகள் அனைத்தும் ஸ்டார் அகாடமி தளத்திலே கிடைக்கும். என் தகப்பனார் அஷ்டவர்க்கம் தொடர்பான ஒரு சில சந்தேகங்கள் வந்தபொழுது அங்கிருந்து ஒரு குருக்கள் ஜோதிடர் நகரத்தார்கள் அனைவருக்கும் நெருங்கிய அறிமுகமானவர். செட்டிநாளில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் கும்பாபிஷேகம் செய்தவர். அவரிடம் அஷ்டவர்க்கம் சம்பந்தமாக என் தகப்பனார் தலைமை ஆசிரியராக இருக்கும் பொழுது கேட்டபொழுது அவர் ஏதோ தட்டி கழித்து விட்டார். அதில் தகப்பனார் கொஞ்சம் வருத்தம். ஏனென்றால் என் தகப்பனார் தலைமை ஆசிரியராக இருக்கும் பொழுது ரோட்டிலே சென்றால் அனைவரும் கையை கட்டி கொண்டு நிற்பார்கள். அவ்வளவு மரியாதையாக வாழ்ந்தவர். அடுத்ததாக அதில் கொஞ்சம் வருத்தம். அதுக்கப்புறம் மாதேஸ்வரன் ஐயா எழுதிய அஷ்டவர்க்கம் என்ற நூலை தகப்பனாரிடம் கொண்டு போய் கொடுத்த பொழுது மிகச்சரியாக மாதேஸ்வரன் விளக்கம் எழுதியுள்ளார். எனக்கு சந்தேகங்கள் முழுக்க தீர்ந்து விட்டது. அஷ்டவர்க்கம் மூலம் திசைகள் கண்டறியும் முறைகளை மிக தெளிவாக கூறியுள்ளார் எனது இந்த தகப்பனார் கூறினார். அப்பொழுதே எனக்கு இந்த அஷ்டவர்க்கம் தொடர்பான நூல்களை எழுத வேண்டும் என்ற மனத்திற்குள்ள ஆசை இருந்தது. அவர் படுக்கையிலே படுத்தவுடன் 46 வகை தோஷங்கள் என்ற நூல் எழுதினேன். பின்னர் கிட்டத்தட்ட 30 ஜோதிட சாஸ்திர புத்தகங்கள் எழுதிவிட்டேன். அடுத்ததாக வராகமீரரின் பிருகத் ஜாதகத்திற்கு 1890ஆம் ஆண்டு அச்சிடப்பட்ட மங்களேஸ்வரியம் என்ற நூலுக்கு உரை எழுதினேன். அதிலே ஆயுள் நிர்ணயம் கணிதான கணக்குகளை போட முடிந்தது. அந்த ஆயுள் நிர்ணயம் கணிதம் தொடர்பான கணக்குகள் போடும் பொழுதுதான் பிண்டாயுத்தாயம், அம்சாயுத்தாயம், ரஸ்மிஜாயுத்தாயம், நைசர்கிக ஆயுத்தாயம், காளிதாசனுடைய உத்தரகாலாமிட்டில் சொன்னபடி நட்சத்திர ஆயுத்தாயம், இவ்வளவுக்கு கணக்குகள் போட்டு அதற்கான வகுப்புகள் கூட ஸ்டார் அகாடமியில் எடுத்தேன். அடுத்ததாக அஷ்டவர்க்க ஆயுத்தாயம். இந்த அஷ்டவர்க்க ஆயுத்தாயத்தை எவ்வாறு போடுவது என்பதற்கு பலவிதமான நூல்களை கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்கள் படித்தேன். அதாவது சொல்லப்போனால் வி ராமன் அவர் 337 பரல் தான் போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இது ப்ராக்டிக்கலாக ஒத்து வராதுன்னு சொல்லிட்டார். அவர் பெரிய ஜோதிட ஞானி. ஐநா சபையிலே அமெரிக்காவிலே சென்று ஜோதிடம் சம்பந்தமாக பேசியவர். ஆனால் அவர் முழுமையான கவனத்தை இதில் செலுத்தவில்லை. அவரே 365 நாள் தான் போட்டிருக்கிறார். 365.2564 என்பது இன்றைய கணக்கு. சிஜே ராஜன் மாத்திரம் ஒரு புத்தகத்தில் 365 நாள்
6 மணி நேரம் 9 நிமிஷம் 23 தர்பரை என்று எழுதியுள்ளார். மிக சரியான கணக்கு இதுதான். இந்த அஷ்டவர்க்க ஆயுர்தாயத்திற்காக நான் பரிசீலித்த நூல்கள் ஏராளமான நூல்கள். அந்த நூல்களை தங்களுக்கு இப்போ சொல்ல விரும்புகிறேன். அஷ்டவர்க்கம் சம்பந்தமாக நான் பரிசீலித்த விளக்க நூல்கள் இத்தனை நூல்கள் உள்ளன. இவைகளை சொல்கிறேன். பிரகஜாதகம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். பிரகஜாதகம் வராகமிருடைய பிரகஜாதகத்தை பற்றி அனைவரும் அறிவோம். ஜாதக பாரிஜாதம் ரஞ்சன் பப்ளிகேஷன்ஸில் பக்கம் 1, 2, 3 வால்யூம்கள் போடப்பட்டுள்ளன. அதில் மிக தெளிவான விளக்கங்கள் 386 பலர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக BV ராமன் விளக்கம் எழுதிய பிரச்சனை மார்க்கம், ஹோராச்சாரம். இந்த ஹோராச்சாரத்தில் இருந்து முக்கியமான கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறேன். அதை தனியாக சொல்கிறேன். அடுத்ததாக பலதீபிகை, மங்களேஸ்வரியம், வீமேஸ்வர உள்ள முடியார். இந்த வீமேஸ்வர உள்ள முடியார் என்ற புஸ்தகமானது கிட்டத்தட்ட ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக கூறப்பட்டது. யார் கூறியது என்று தெரியவில்லை. ரத்னநாயக்கரின் சென்ஸில் ஓட்டிச்சுவடியில் இருந்ததை, இலை ஓலைச்சுவடியில் இருந்ததை எடுத்து ரத்னநாயக்கரின் சென்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விளக்க நூல்கள் நான் காமிச்சதில் அதில் அஷ்டவர்கா பை சந்துலா அண்டு C.A. சுப்பிரமணியர் BSc 1957 வெளியிடப்பட்டது. சீக்ரெட்ஸ் ஆஃப் அஷ்டவர்கா P.S. சாஸ்திரி. அடுத்ததாக அஷ்டவர்கா பை M.S. மேத்தா, அஷ்டவர்கா பை ஆல்ஃபா பப்ளிகேஷன்ஸ், ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் லாங்கவிட்டி பை D.P. சக்சேனா, predictive throughout astronumerology by astrological science and celebrity of N. Srinivasa Reddy, BV ராமனுடைய அஸ்ட்ராலஜி புக், அஷ்டவர்கா புக். அது இல்லாமல் இவர் வேதிக் அஸ்ட்ராலஜி என்று KS சரக், MS சர்ஜரி, FRCS லண்டன். இன்றைய தினத்திலே அவர் இந்திரா காந்தி மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலே தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட 14 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவர் விளக்கத்தையும் 14 பரல்கள், அதாவது அவர் எழுதிய 337 பரல்கள் விளக்கத்தையும் படித்து பார்த்தேன். இவைகளெல்லாம் படித்து முடித்த பிறகு லக்ன பரல்கள் 49 பரல்கள் சேர்த்து யாருமே குறிப்பிடவில்லை. பிரகஜாதகத்திலே 337 பரல்கள் தொடர்பான குறிப்புகளே உள்ளன. ஜாதக பாரிஜாதத்திலே லக்ன ரேகா சக்கரம் என்று அத்தியாயம் 10 ஸ்லோகம் 48 லக்னத்திற்கு 49 பரல்கள் உள்ளன. 53வது ஸ்லோகத்திலே 337 + 49 386 பரல்கள் என்றும் உள்ளன. பிரசன மார்க்கத்திலே 337 பரல்கள், ஹோராச்சாரம், பலதீபிகை, மங்களேஸ்வரியம் அனைத்திலுமே 337 பரல்கள் தொடர்பான விளக்கங்களே உள்ளன. பராச்சர ஹோரா சாஸ்திரத்திலும் லக்ன பரல் 49 சேர்த்து 386 பரல்களுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அப்போ இந்த 386 பரல்கள்ங்கிறது வைத்து கணக்கிடுவது எப்படி? மேலும் பலதீபிகை, ஜாதக பாரி, மீண்டும் மீண்டும் அந்த புத்தகங்களே படித்தேன். லகு ஜாதகம், பிரகத் ஜாதகம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பராச்சரனுடைய காலமானது 1100 பிஃபோர் கிறிஸ்டுங்கிறாங்க. பிருகத் ஜாதகத்தினுடைய வராக மீரர் காலம் 1391க்கு முற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் கிமு 56ன்னு சொல்கிறாங்க. பிருகத் ஜாதகத்திற்கு உரை எழுதிய மங்களேஸ்வரியம் காலம் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 1200 1300 ஆண்டுகளுக்கு முன்பாக வராக வீரர் இருந்திருக்கலாம். தனது விளக்க நூலில் பிருகத் ஜாதகத்திற்கு உரை எழுதிய C.J. ராஜன் கலியுகாதி 1607 பிறந்தார்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 1500 வருஷங்கள் ஆகிறது வராகமீருடைய காலமானது. பராச்சரருடைய காலத்திற்கு அப்புறம் 2500 ஆண்டுகளுக்கு பின்னே அவர் தோன்றியிருக்க வேண்டும். எனவே பராச்சர முனிவர் அருளிய பராச்சர ஹோரா தற்பொழுது மூல நூல்களில்
முதல் நூல் என்று கருதலாம். அந்த மூல நூல்களிலே அஷ்டவர்க்கத்திற்கு கிடைத்த பரல்கள் எண்ணிக்கையில் ஆயுள் நிர்ணயம் செய்ய 386 பரல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையானது திரிகோண சோதனை, ஏகாதிபத்திய சோதனை மற்றும் சோத்திய பிண்ட முறைகளுக்கு முந்திய நிலையாக பராச்சர உரையிலே உள்ளது. அதாவது 386 பரல்கள் அஷ்டவர்க்க ஆயுர்தாயம் சர்வாங்க அஷ்டம் போட்ட பின்னர் அதிலே திரிகோண சோதனை, பின்னர் ஏகாதிபத்திய சோதனை செய்ய வேண்டும். ஏகாதிபத்திய சோதனை செய்த பின்னர் ராசி பிண்டம் கிரக பிண்டம் கணித்து சோத்திய பிண்டம் கணக்கிட வேண்டும். அதன் பின்னர் ஆயுள் நிர்ணயம் செய்ய வேண்டும். இதில் இந்த பராச்சரரை 2 முறை சொல்லிடுறோம் ஆயுள் நிர்ணயத்தில். ஒன்று 43, ஒன்று மண்டல முறை என்று பெயர். சமுதாய அஷ்டவர்க்கத்திலே ஒரு முறை. இந்த மண்டல முறை என்பது ஒரு தோராயமான முறை. அந்த முறையை தற்பொழுது எனக்கு விளக்க இங்கே நேரமில்லை. எனவே பராச்சர ஹோரா சாஸ்திரம் அத்தியாயம் 43 பிண்டாயுர்தாயம், நைசர்கிக ஆயுர்தாயம், அம்சாயுர்தாயம் ஆகிய முறைகளில் ஆயுள் நிர்ணயம் செய்யும் முறைகளில் லக்னம் கொடுக்கும் வருஷங்கள் சேர்த்தே கணக்கிடப்பட்டுள்ளன. பொதுவாக மற்ற மூல நூல்களிலும் லக்னம் கொடுக்கும் வருஷங்கள் சேர்த்தே கணக்கிட வேண்டும் என்றும் உள்ளது. அதாவது 337 பரல்கள் தொடர்பான மீண்டும் ஒரு சில விளக்கங்களை கூற விரும்புகிறேன். இந்த 337 பரல்கள் தொடர்பான கூடுதலான விளக்கங்களை கூற உள்ளேன். லக்ன பரல்கள் 39ஐ சேர்க்காமல் பலன்கள் பராச்சர ஹோரைக்கு பின்னால் அருளப்பட்ட பல நூல்களில் உள்ளது. அதாவது ஏன் லக்ன பரல்கள் சேர்க்கவில்லை என்பதற்கு நான் ஊகித்தேன். சூரியாதி கிரகங்கள் கொடுக்கும் பரல்களை லக்னத்திற்கும் சேர்த்தே கணக்கிடப்பட்டுள்ளது. லக்னத்திற்கு கோச்சார பலன்கள் இல்லை. பொதுவாக 337 பரல்களை 12 வகுக்கும் பொழுது கிடைக்கும் 28 பரல்களே நன்மையான பலன்களுக்கு தேவை என்று பிற்பட்ட நூல்களில் உள்ளது. 386 பரல்களை 12ஆல் வகுத்தால் கிடைப்பது 32 பரல்கள் ஆகும். இது தொடர்பான குறிப்புகள் ஏதும் இல்லை. அடுத்ததாக சம்புஹோரா என்ற நூலிலே ராகுவுக்கு 43 பரல்கள் சேர்த்து கூறியுள்ளனர். இது சம்புஹோராவை தவிர வேறு எதிலும் இல்லை. சூரியாதி கிரகங்களிலே அஷ்டவர்க்க பலன்கள் போடும் பொழுது ராகுவிற்கு எந்த இடத்திலும் பலன்கள் சொல்லப்படவில்லை. எனவே இதை விட்டுவிடலாம். அடுத்தது சர்வாங்க அஷ்டவர்க்கத்தின் மூலமாக 386 பரல்கள் கணக்கிடுவதற்கு டிபி சக்சேனா லாங்கிவிட்டி என்ற புத்தகத்திலும் PS சாஸ்திரி என்பவர் சீக்ரெட்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி என்ற புத்தகத்தில் 386 பலன்களையும் சேர்த்து கணக்கிட்டுள்ளார். அவர்கள் லக்னம் கொடுக்கும் ஆண்டுகள் என்று வரும்பொழுது சரியான கணக்குகளை போடவில்லை. இதற்காக நான் பல நூல்களை படித்தேன். ஹோராச்சாரத்திலே எனக்கு அதற்கு விடை கிடைத்தது. ஹோராச்சாரத்தில் என்ன சொல்கிறார்கள் என்றால், எல்லா ஆயுர்தாயங்களையும் விட அஷ்டவர்க்க ஆயுர்தாயமே மிகச்சிறந்த முறையாகும். சர்வாங்க அஷ்டவர்க்கத்தின் மூலமாக ஒவ்வொரு கிரகத்தின் தசாவர்ஷ காலம் ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது. லக்னம் பலம் பெற்றிருப்பின் அது மேஷத்திலிருந்து எத்தனை ராசி ஆகிறதோ அத்தனை வருஷங்கள் கொடுக்கும். அடுத்ததாக ஸ்லோகம் 62 அத்தியாயம் 7 இருவிதமாகவும் தீர்மானம் செய்த பிறகே லக்னத்தினுடைய ஆயுஷை நிர்ணயம் செய்ய வேண்டும். அஷ்டவர்க்க முறையில் ஆயுளை கண்டுபிடிப்பது எல்லோருக்கும் பொருத்தமுடையதாகும். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஆயுர்தாயங்களை விட அஷ்டவர்க்க ஆயுர்தாயம் எல்லாத்துக்கும் பொருந்துங்கிறாங்க.
எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிண்டாயத்தாய முறைக்கு அம்சாயத்தாய முறைக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன கிரகங்கள் வலுவாக இருக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அஷ்டவர்க்க ஆயுத்தாய முறையில் சொன்னேன், மீண்டும் சொல்கிறேன். பிண்டாயத்தாயம்னா சூரியன் வலுவாக இருக்கணும், நைசர்கிக ஆயுத்தாயம் சந்திரன் வலுவாக இருக்கணும், அம்ச ஆயுத்தாயம் லக்னம் வலுவாக இருக்கணும், ரஸ்மிஜ ஆயுத்தாயம் புதன் வலுவாக இருக்கணும், நட்சத்திர ஆயுத்தாயம் குரு வலுவாக இருக்கணும், பிண்டாஷ்டவர்க்கத்தாயம் செவ்வாய் வலுவாக இருக்கும் பொழுது போடணும், சமுதாய அஷ்டத்தார்க்க சனி வலுவாக இருக்கும்போது போடணும், காலச்சக்கர ஆயுத்தாயம் சுக்கிரன் வலுவாக இருக்கும் போடணும். இந்த காலச்சக்கர ஆயுத்தாயத்தை முறைக்கு நானும் பல நூல்களை தேடியுள்ளேன், பல புத்தகங்கள் வாங்கிவிட்டேன். ஆங்கிலத்திலே 500 பக்கங்கள் உள்ள புத்தகங்களையே வாங்கினேன். அதிலே காலச்சக்கர ஆயுர்தாயத்திற்கு விளக்க உரை யாரும் கொடுக்கவில்லை. ஆயுள் நிர்ணயத்தில் மித்த கணக்குகள் எல்லாம் காலச்சக்கர ஆயுர்தாயத்திற்கு இருக்கிறது. தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலையும் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த காலச்சக்கர ஆயுர்தாயம் எந்த முறையில் கணக்கு பண்ணுறது, ஆயுள் நிர்ணயம் பண்ணுறதுக்கான முறைகளை எனக்கு கிடைக்கவே இல்லை. இந்த ஹோராச்சாரத்தினுடைய ஆங்கில பதிப்பை படிக்கும் பொழுது தி மெத்தட் ஆஃப் கால்குலேஷன்ஸ் ஆஃப் தசா பீரியட்ஸ் contributed by each planet through Ashtavarga has already been explained. When Lagna is strong, the years contributed by Lagna is equal to the figures signified by Lagna Rasi. The years contributed by Lagna should be known only after ascertaining both the methods. The Ashtavarga Dasa system is found acceptable to all. அதாவது எல்லாருக்கும் பொருத்தி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, ஒரு சிலருக்கு அதே ஹோராச்சாரத்தில் தசாபுக்தியை வச்சு ஆயுள் நிர்ணயம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா, மிக அற்ப ஆயுள் படைத்தவர்களுக்கும் தீர்க்க ஆயுள் படைத்தவர்களுக்கும் கிரக தசாவர்ஷங்களை அறிய முடியாது. அதாவது விம்சோத்திரி தசை மூலம் அறிய முடியாதுன்னு ஹோராச்சாரத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. ஸ்லோகம் 67 அத்தியாயம் 7. எல்லாத்துக்கும் பொருத்தமாக உள்ளது அஷ்டவர்க்க ஆயுத்தாயம் சொல்லியிருக்காரு. அந்த மெத்தடில் போடும் பொழுது முதல்ல நான் சாதாரணமாக சனி வலுவாக இருந்தது, நர்கிஸ் சினிமா நடிகைக்கு மிகச்சரியாக வந்தது. அதுக்கப்புறம் ஜெயலலிதாவுக்கு போட்டேன். ஆயுள் நிர்ணய கணிதத்தின்படி அந்த புஸ்தகத்திலே போட்டிருக்கேன், அஷ்டவர்க்க ஆயுத்தாயத்திலையும் போட்டிருக்கிறேன். அஷ்டவர்க்க ஆயுத்தாயத்திலே லக்னம் கொடுக்க வருஷங்களை சேர்த்து போட்டிருக்கிறேன், மிகச்சரியாக வந்துவிட்டது. அடுத்ததாக எஸ்பி சவா இவர்களுக்கு போட்டேன். இதை போடும் பொழுது மிக சரியாக வந்து விடுகிறது. அடுத்ததாக எல்லா நூல்களிலும் ஆயுர்தாயம் செய்வதற்கு சோத்திய பிண்டத்தை 7ஆல் பெருக்கி 27ஆல் வகுத்து 12, 27, 324 நட்சத்திர வருஷங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த கணக்கை வைத்து நான் பலருக்கு போட்டேன், டேலியாகலை. என்ன காரணம் என்றால், அடிப்படையிலே என்ன தவறு செய்தோம் என்று நானும் பல தடவை போட்டு பார்த்தேன். கடைசிய ராஷ்டிரிய பஞ்சாங்கத்திலே 27 நட்சத்திர நாட்களுக்கு 27.3217 நாட்கள் என்று உள்ளன. வருஷத்திற்கு 365.256 நாட்கள் என்று உள்ளது. ஆக மொத்தம் இவர்கள் சொல்லக்கூடிய காலத்திலே 3000 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக சுழற்சி விகிதம், பூமியுடைய சுழற்சி விகிதம் மாறுதலில் ஏற்பட்டன. அன்றைய தினத்திலே 27 நட்சத்திரங்களுக்கான காலம் 27 நாட்களாக இருந்திருக்கலாம். இன்றைய தினத்திலே 27.3217 நாட்கள். பொதுவாக ஒரு குழந்தை பிறப்பதற்கு 10 மாதம் என்கிற சொல்கிறோம். 10 நட்சத்திர மாதங்கள் 270 நாள் என்று கிராமத்திலே சொல்லி வந்தார்கள். இன்றைய தினத்திலே பல பிரசவ டாக்டர்களை அன்றைக்கி நான் கேட்ட பொழுது 273 நாள் 4 மணி நேரம் 3 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் குறையும் அப்படின்னு சொன்னார். 27.3217 என்ற பொழுது 10 மாதங்களுக்கு 273 நாள், அவர் 6 மணி நேரம் 4 மணி நேரம் வரும். இதுதான் குழந்தை வயிற்றில் இருக்கக்கூடிய காலம். இதையே மாந்திஸ் படத்திலே நான் போட்டு காண்பித்திருக்கிறேன். குறை பிரசவமா அல்லது குழந்தை எப்போ கருவுற்றது என்ற கணக்கையும் அதிலே போட்டு காண்பித்துள்ளேன்.
அதற்கப்புறம் வருவோம். இந்த 27.3217 நாட்கள் இன்ட்டு 12 மாதங்கள் என்கிற பொழுது 327.86 நாட்கள். இந்த கணக்கை வைத்து சாவணமானம் என்றால் நன்றாக தெரியும் உங்களுக்கு 360 நாட்கள், சௌரமானம் என்றால் 365.254 நாட்கள். அதாவது இதை சிஜே ராஜேந்திரனுடைய புஸ்தகத்திலே குறிப்பிட்டுள்ளார். ஜாதக கணித்திலே 365 நாட்கள் 15 நாழிகை 23 வினாடி என்று சரியாக குறிப்பிட்டுள்ளார். சர்வாங்க அஷ்டவர்க்கம் 386 பரல்களை வைத்து கணக்கிடும் பொழுது ஏகாதிபத்திய சோதனை, அதாவது முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டாக்க சர்வாங்க அஷ்டவர்க்கம், அதுக்கப்புறம் திரிகோண சோதனை, அப்புறம் ஏகாதிபத்திய சோதனை. இந்த 2 சோதனைகளையும் போட்டு முடித்த உடனே ராசி பிண்டம் கிரக பிண்டம் கண்டுபிடிக்க வேண்டும். ராசி பிண்டத்தினுடைய மொத்த பரல்களை கூட்டி சோத்திய பிண்டம் கண்டுபிடிக்க வேண்டும். ஏகாதிபத்திய சோதனையின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள பரல்களை கீழே குறிப்பிட்டுள்ள எண்களால் பெருக்க வேண்டும். இந்த குறியீட்டு எண்கள் என்பது கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ், நிலையானது. மேஷத்திற்கு 7. இந்த கிரகங்களினுடைய ராசி பிண்டம் கிரக பிண்டம் என்று குறிப்பிட்டேன். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஏகாதிபத்திய சோதனையிலே ஒவ்வொரு ராசிக்கும் அதில் உள்ள பரல்களை அடிப்படையாக வைத்து அந்த ராசிக்கு கொடுக்கப்பட்டுள்ள குணக எண்கள், குணகரம் என்றும் சொல்கிறார்கள், கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ், குறியீட்டு எண் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. மேஷத்திற்கு 7, ரிஷபத்திற்கு 10, மிதுனத்துக்கு 8, கடகத்துக்கு 4, சிம்மத்திற்கு 10, கன்னிக்கு 5, துலாத்துக்கு 7, விருச்சிகத்துக்கு 8, தனுசுக்கு 9, மகரத்துக்கு 5, கும்பத்துக்கு 11, மீனத்துக்கு 12. இது ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கப்பட்டுள்ள குணக எண்கள். ஏகாதிபத்திய சோதனையில் கிடைத்த பரல்களை ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பரல்கள் கிடைத்ததோ இந்த எண்களால் பெருக்க வேண்டும். அடுத்ததாக கிரகப்பிண்டம். இந்த கிரகப்பிண்டத்துக்கு கிரகப்பிண்டம் தயாரிக்கணும். கிரகங்கள் உள்ள ராசியில் கிடைத்த பரல்களின் அடிப்படையில் இதனை கணக்கிட வேண்டும். ராசிக்கு கொடுத்த மாதிரியே ஒவ்வொரு கிரகத்திற்கும் குணக எண்கள் கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. சூரியனுக்கு 5, சந்திரனுக்கு 5, செவ்வாய்க்கு 8, புதனுக்கு 5, குருவுக்கு 10, சுக்கிரனுக்கு 7, சனிக்கு 5. இந்த குணக எண்கள்லாம் நான் பின்னால் வரும்பொழுது கணக்குகளில் போட்டு காமிச்சிருக்கேன், அதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த 2 முறைகளில் கிடைக்கும் கூடுதல்கள் சோத்திய பிண்டமாகும். தமிழிலே ஒரு புத்தகத்திலே சோதித்த பிண்டம் என்றும் உள்ளது. இதனை வைத்து ஆயுத நிர்ணயம் செய்வது எப்படி என்பதை அடுத்ததாக பார்க்கலாம். பொதுவாக இந்த சோத்திய பிண்டத்தை பெருக்கியவுடன், சோத்திய பிண்டத்தை கண்டுபிடித்தவுடன் அதனை 7ஆல் பெருக்க வேண்டும். நட்சத்திர மாதங்களான 27.3217 வகுக்க வேண்டும். 54.6434க்கு மேலே போனால் அதில் கழிக்கணும். 27.32லேருந்து 54.6434 இருந்தால் 27.3217 கழிக்கணும். இந்த மாதிரி கணக்கு போட்டு ஒவ்வொரு ராசிக்கும் லக்னம் உட்பட கொடுக்கக்கூடிய நட்சத்திர நிகர வருஷங்கள், பிண்டாயத்தாயம் வம்சாயத்தாயிலே மொத்த வருஷங்கள் சாவணமானத்தில் கிடைக்கும். இதிலே நட்சத்திர மாதங்களுக்குத்தான் கிடைக்கும், நட்சத்திர ஆண்டுகளுக்குத்தான் கிடைக்கும். அடுத்ததாக இந்த நிகர ஆண்டுகள் கிடைத்தவுடன் ஹரணங்கள் உண்டு. இந்த ஹரணங்கள் என்று பொழுது இதில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று கேட்டால், ஒரு ராசியில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் 50% இழக்கிறது. எதிரி வீட்டிலே இருந்தால்
அப்புறம் 1/3 இழக்கிறது. காட்டுது. நீச்ச வீட்டிலே இருப்பின் அரைப்பங்கு இழக்கிறது. அஸ்தங்கதம், அஸ்தங்கதமாயின் அரைப்பங்கு இழக்கிறது. நான் ஏற்கனவே எனது பல நூல்களிலே எழுதியுள்ளேன் அஸ்தங்கதற்கான விளக்கம். சூரியனிலிருந்துக்கு முன்பின்னாக இத்தனை பாகைகளிலே ஒவ்வொரு கிரகங்களும் இருக்கும் பொழுது அஸ்தங்கதம் ஆகிறது என்று எழுதியுள்ளேன். அந்த அஸ்தங்கதம் என்பதெல்லாம் நன்றாக தெரிந்ததுதான் தங்களுக்கு. அடுத்தது, கிரக யுத்தத்தில் தோல்வி அடைந்தாலும் 1/3 பாகம். கிரக யுத்தம் என்கிற பொழுது ஒரு பாகைக்குள் இருப்பதுதான் கிரக யுத்தம். ஒரு டிகிரிக்குள்ள இருந்தால் அது கிரக யுத்தம். அதுக்கு 1/3 பாசை இறக்கணும். அடுத்தது விசிபிள் ஆஃப் இன்விசிபிள் ஆஃப் 7 முதல் 12 வரை பிண்டாயத்தாயம் வம்சாயத்தாயத்திலே சொல்லப்பட்டிய ரஷ்மி ஜாயத்தாயத்திலே சொல்லப்பட்ட கணக்குகள் இதற்கும் பொருந்தும். சுபகிரகம் 7ஆம் இடத்துல இருந்தா 1/12, 11ஆம் இடம்னா 1/10 பாகம், 10ஆம் இடம்னா 1/8 பாகம், 9ஆம் இடம்னா 1/6 பாகம், 8ஆம் இடம்னா 1/4 பாகம், 7ஆம் இடம்னா 1/2 பாகம். பாவகிரகம் 12ஆம் இடத்துல இருந்தால் முழுவதும் குறையும். 8ஆம் இடம்னா அரை பாகம், 9ஆம் இடம்னா மன்னிக்கணும் 7ஆம் இடம்னா 1/6 பாகம், 8ஆம் இடம்னா 1/5 பாகம், 9ஆம் இடத்துல இருந்தால் 1/4 பாகம், 10ஆம் இடத்துல இருந்தால் 1/3 பாகம், 8ஆம் இடம்னா அரை பாகம், 12ஆம் இடத்துல இருந்தால் முழுவதும் குறைக்கணும். அது இல்லாமல் இதில் இன்னொன்று சேர்த்துருக்காங்க. கிரகண காலம் சூரியன் சந்திரன் அத்துடன் ராகு இருக்கேது இருந்தால் 1/3 பாகம் இழப்போம். அதாவது கிரகண காலம் என்றுதான் குறிப்பிட்டுள்ளது. ஒரு சில புத்தகங்களிலே சூரியன் சந்திரன் ராகு கேது இருந்தாலே இழக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கிரகண நேரங்களில் இருப்புக்கு மட்டும்தான் நாம் குறைக்க வேண்டும். ஏனென்றால் அமாவாசை காலையில் 8 மணிக்கு ஆரம்பிக்கும், மறுநாளைக்கு 8 மணிக்கு முடியும். அப்போ சூரியன் சந்திரன் கேது ராகு ஏதாவது ஒன்று கூட இருக்கும். ஆனால் கிரகணம்ங்கிறது சாயந்தரம் 4 to 6ன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 to 6 பிறகு தான் குறைக்கணும் கிரகணம். அதாவது ராகு கேது கிரகண காலம்னு ஸ்பெசிஃபிகை சொல்லிட்டாங்க. இதுக்காக பல்வேறு மூல நூல்களையும் நான் படித்து பார்த்தேன். கிரகண காலம் என்பது தான் கரெக்ட். கிரகணம் என்று சொல்லிவிட்டது கிரகணம் பிடிக்கும் நேரத்திலே பிறந்த குழந்தையாக இருந்தால் 1/3 பாகம் இழம். அடுத்ததாக, ஒரு கிரகத்திற்கு 1க்கு மேற்பட்ட ஹரணங்கள் ஏற்படின் அதிகபட்சம் உள்ளதையே கணக்கிட வேண்டும். அடுத்ததாக, இந்த பாவச்சக்கரத்தை பலன் சொல்றதுக்கு எடுத்துக்கலாமே ஒழிய இன்விசிபிள் ஆஃபுக்கெல்லாம் பாவச்சக்கரத்தை எடுத்துக்கூடாது. அது பாரிஜாதத்தில் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதாவது பாரிஜாதத்தில் என்ன சொல்லியிருக்கிறது கேட்டீங்கன்னா, முன்பின் 5 டிகிரியிலே இருந்தால் அதை அந்த பாவத்திற்கு அந்த ராசிக்கு தகுந்தால் போல் மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. துலா ராசியிலே பிறந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். மேஷத்திலே சூரியன் 28 டிகிரியிலே இருந்தால் கடைசி 5 டிகிரியில் இருக்கிறது 8ஆம் பாவத்திற்கு 8வது ராசி கொண்டு போக வேண்டும். 8வது ராசிக்குள்ள இழப்பை கொடுக்க வேண்டும். அதுவே ரிஷபராசியிலே 3 டிகிரியிலே இருந்தால் 8ஆம் இடம் என்பது 7ஆம் இடமாக மாறிவிடும். இது ஜாதக பாரிஜாதத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஜாதகத்திற்கு இந்த கணக்குகள் போடும் பொழுது பாவச்சக்கரத்தை பார்க்க வேண்டாம் என்று தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. இனிமேல் எஸ்பி சவான் அவர்களுக்கு போடப்பட்டுள்ள அஷ்டவர்க்க ஆயுர்தாய நிலைகளை முழுமையாக அட்டவணை போட்டு விளக்குகிறேன். தற்பொழுது எஸ்பி சவா முன்னாள் மகாராஷ்டிர முதல்வராக இருந்தவர், மத்திய பாதுகாப்பு மந்திரியாக இருந்தவர். இவர் 14/7/1920 5:38 மணி காலை பைத்தான் என்ற வடநாட்டிலே பிறந்தவர். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் வாரம். அவருக்கு மிதுன லக்னம். லக்னத்திலே சூரியன் சந்திரன் உள்ளது. கடகத்திலே புதன் குரு சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் சேர்ந்து உள்ளன. 3ஆம் இடத்திலே சனி உள்ளது. 5ஆம் இடத்திலே செவ்வாய் ராகு. அஷ்டமத்திலே மாந்தி. 11ஆம் இடத்திலே கேது உள்ளது. இவருக்கு 386 பரல்கள் சேர்த்து லக்ன ஆயுர்தாயம் செய்யும் பொழுது
லக்னத்திற்கு 31 பலன்களும், 2ஆம் இடத்திற்கு 27 பலன்களும், 3ஆம் இடத்திற்கு 36 பலன்களும், 4ஆம் இடத்திற்கு 25 பலன்களும், 5ஆம் இடத்திற்கு 26 பலன்களும், 6ஆம் இடத்திற்கு 42 பலன்கள், 7ஆம் இடம் 31, 8ஆம் இடம் 23, 9ஆம் இடம் 24, 10ஆம் இடம் 38, 11ஆம் இடம் 46, 12ஆம் இடம் 37. ஆக மொத்தம் 386 பரல்கள் லக்ன பரல்கள் சேர்த்து கணக்கிடப்பட்டுள்ளது. லக்ன அஷ்டவர்க்கம் 49 பரல்கள் எவ்வாறு போடுவது என்பதற்கான விளக்கத்தை சொல்கிறேன். சூரியன் 3, 4, 6, 10, 11, 12 ஆகிய ஸ்தானங்களுக்கு 6 பரல்களையும், சந்திரன் 3, 6, 10, 11, 12 ஆகிய 5 ஸ்தானங்களுக்கு 5 பரல்களையும், செவ்வாய் 1, 3, 6, 10, 11 ஆகிய ஸ்தானங்களுக்கு 5 பரல்களையும், புதன் 1, 2, 4, 6, 8, 10, 11 ஆகிய ஸ்தானங்களுக்கு 7 பரல்களையும், குரு 1, 2, 4, 5, 6, 7, 9, 10, 11 ஆகிய ஸ்தானங்களுக்கு 9 பரல்களையும், சுக்கிரன் 1, 2, 3, 4, 5, 8, 9 ஆகிய 8 ராசிகளுக்கு 7 பரல்களையும், சனி 1, 3, 4, 6, 10, 11 ஆகிய ஸ்தானங்களுக்கு 6 பரல்களையும், லக்னம் 3, 6, 10, 11 ஆகிய ஸ்தானங்களுக்கு 4 பரல்களையும், ஆக 49 பரல்கள் கூடுதலாக கொடுக்கின்றன. 49 பரல்கள் பொதுவாக இதுபோல எல்லாவற்றிற்கும் போட வேண்டும். ஆனால் அனைத்துக்கும் போட்டு காண்பிப்பதற்கு நேரம் இல்லாததா எவ்வாறு போடுவது என்பதை பெரும்பாலான ஜோதிடர்கள் அறிந்திருக்கக்கூடும். இருந்தாலும் ஓரளவுக்கு இதை விளக்குகிறேன். பெரும்பகுதி அனைத்து ஜோதிடர்களுமே இன்றைக்கு கம்ப்யூட்டரிலே அஷ்டவர்க்க பரல்கள் பார்க்கிறார்கள். அதிலே 337 பரல்களுக்கான அஷ்டவர்க்க பரல்கள், அதாவது சர்வாங்க அஷ்டவர்க்க பரல்கள், திரிகோண சோதனை, ஏகாதிபத்திய சோதனை எல்லாமே அதில் வருகின்றன. இந்த லக்ன பரல்கள் போடுவதை மட்டும் காண்பித்துவிட்டு இதற்கான திரிகோண சோதனை, ஏகாதிபத்திய சோதனை எவ்வாறு போடுவது என்பதை காண்பிக்கிறேன். அந்த மெத்தேடிலே போடும் பொழுது பொதுவாக சூரியன் என்கிற பொழுது மிதுன லக்னத்திலே சூரியன் உள்ளார். 3ஆம் இடத்திலே சூரியன் என்று போட்டுள்ளேன். அதே போல் 4ஆம் இடத்திலே சூரியன், அடுத்ததாக 6, 10, 11, 12 சூரியன் 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 என்று குறித்துள்ளேன். இதுபோல் போடும் பொழுது வித்தியாசங்கள் வராது. கோடுகளோ சைபர்களோ புள்ளிகளோ வைத்தால் உங்களுக்கு சந்தேகம் வரும். இதுபோல் போட்டால் வித்தியாசங்கள் வராது. அதே அடிப்படையில் போட்டதிலே 49 பரல்கள் காண்பிக்கப்பட்டு விட்டன. இந்த திரிகோண சோதனை மேஷம், சிம்மம், தனுசு, ரிஷபம், கன்னி, மகரம், மிதுனம், துலாம், கும்பம், கடகம், விருச்சிகம், மீனம் ஆகிய 4 வகைகளிலே வரக்கூடிய பரல்களை எழுதி கொள்ள வேண்டும். மேஷத்திற்கு 5 பரல்கள், ரிஷபத்திற்கு 5 பரல்கள், மிதுனத்துக்கு 1, கடகத்துக்கு 4. அதே போல் சிம்மத்துக்கு 8, கன்னிக்கு 2, துலாத்துக்கு 5, விருச்சிகத்துக்கு 6, தனுசுக்கு 3, மகரத்திற்கு 2, கும்பத்திற்கு 2, மீனத்திற்கு 6 பரல்கள். இவைகளெல்லாம் 49 பரல்கள் லக்ன பரல்கள் ஆகும். இவைகளை இதே போல் எழுதி கொண்டு இதில் மிக குறைவாக எண்ணெய் கழிக்க வேண்டும். அதாவது மேஷம், சிம்மம், தனுசிலே மிக குறைவான பலன் 3 தனுசிற்கு உள்ளது. எனவே மேஷத்தில் 5/3 கழித்தால் 2 வருகிறது, சிம்மத்தில் 8/3 கழித்தால் 5 வருகிறது, தனுசில் 3 கழித்தால் 0 வருகிறது. இது திரிகோண சோதனை என்று பெயர். இதே போல் ரிஷபம், கன்னி, மகரம், மிதுனம், துலாம், கும்பம், கடகம், விருச்சிகம், மீனம் ஆகியவற்றிற்கு போடப்பட்டுள்ளது. அதன்படி திரிகோண சோதனை மேஷத்திற்கு 2, ரிஷபத்திற்கு 3,
மிதுனம் கடகம் 0, சிம்மத்திற்கு 5, அடுத்ததாக கன்னிக்கு 0, துலாத்திற்கு 4, விருச்சிகத்திற்கு 2, தனுசு மகரம் 0, 0, அடுத்ததாக கும்பத்திற்கு 1, மீனத்திற்கு 2. இந்த இதில் லக்ன திரிகோண சோதனை செய்த பின்னர், லக்னத்திற்கான 49 பரல்களுக்கு திரிகோண சோதனை பின்னர் ஏகாதிபத்திய சோதனை செய்ய வேண்டும். இதில் ஏகாதிபத்திய சோதனை என்ற பொழுது அனைத்திற்கும் 2 ராசிகள் நன்றாகவே உங்களுக்கு தெரியும். கடகம் சிம்மத்திற்கு ஒரே அதிபதி. எனவே அதில் உள்ள பரல்களை குறைக்காமல் போட வேண்டும். புரிகிறதா? இதில் பலவிதமான கணக்குகள் உள்ளன. கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் திரிகோண சோதனையிலே கிடைத்த பரல்களை அப்படியே போட வேண்டும். இப்பொழுது அடுத்ததாக இப்போ இந்த லக்ன ஏகாதிபத்திய சோதனை கடகத்திற்கு சிம்மத்துக்கும் சொல்லிட்டேன். அடுத்தது மீனத்துக்கும் கன்னிக்கும், அதுலேயும் 0 இதுலேயும் 0 அப்படியே போற்ற வேண்டியது தான். அடுத்தது ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் 2க்கும் ஒரே அதிபதி சுக்கிரன். இந்த எஸ்பி சவானுடைய ஜாதகத்திலே ரிஷபத்திலே கிரகங்கள் இல்லை. எனவே அந்த 3ஐ நீக்கிவிட்டு கிரகங்கள் உள்ள, அதாவது துலாத்திலே செவ்வாய் உள்ளது, அதுக்குள்ள 4 அப்படியே போடணும். அதுக்கப்புறம் மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் ஒரே ஆதிபத்தியம். இதில் 2மே கிரகங்கள் இல்லை. எனவே அந்த 2மே கிரகங்கள் இல்லைன்னு இருக்க பரவலெல்லாம் எடுத்துவிட்டு 0, 0 போட்டுறணும். அடுத்ததாக பார்த்தாக்க மீனமும் தனுசும் 2லையுமே கிரகங்கள் இல்லை, அதையும் 0, 0 கொண்டு வந்துடணும். அடுத்ததாக சனி. இந்த சனியில் சனிக்கு 2 ஆதிபத்தியம் உண்டு. அதனால் மகர கும்பத்தில் இருக்கிறத அப்படியே போற்ற வேண்டியதா, 1 0 1 0ன்னு போற்ற வேண்டியதா ஏகாதிபத்திய சோதனை. இந்த ஏகாதிபத்திய சோதனைக்கான முழு விவரங்கள் அனைத்துமே அஷ்டவர்க்கத்திலே 2லும் கிரகங்கள் உள்ள நிலை, இல்லாத நிலை, ஒன்றிலிருந்து ஒன்றில் இல்லாத நிலை என்றவாறெல்லாம் பலவிதமான விளக்கங்கள் உள்ளன. அவைகள் அனைத்தையும் இந்த இடத்துல என்னால் கூற முடியாது, ஓரளவு கோடியிட்டு காண்பித்துள்ளேன். இந்த ஏகாதிபத்திய சோதனை முடிந்த பின்னர் அதை வைத்துக்கொண்டு அடுத்ததாக சோத்தியவாறு கணக்கிடுவது என்பதை கூறுகிறேன். இந்த சர்வாங்க அஷ்டவர்க்கத்திலே லக்னபரல்கள் சேர்த்து ஏற்கனவே உங்களுக்கு லக்னபரலுக்கு 49 பரலுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். இதில் லக்னம் கடித்து 49 பரல்கள் சேர்த்து 386 பரல்களுக்கான அட்டவணை காண்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சர்வாங்க அஷ்டவர்க்கம் போட்ட பின்னர் திரிகோண சோதனையை முடித்த பின்னர் ஏகாதிபத்திய சோதனை போட வேண்டும். இந்த தற்பொழுது திரிகோண சோதனையினுடைய அட்டவணையை காண்பிக்கிறேன். தற்பொழுது எஸ்பி சவான் அவர்களுக்கு திரிகோண சோதனையுடைய அட்டவணையானது காண்பிக்கப்படுகிறது. இதில் திரிகோண சோதனை எவ்வாறு ஏற்கனவே போடுவது என்பது காண்பித்துள்ளேன். அதன் அடிப்படையிலே தயாரிக்கப்பட்ட திரிகோண சோதனையினுடைய அட்டவணையாகும் இது. இதை வைத்துக்கொண்டுதான் ஏகாதிபத்திய சோதனை செய்ய வேண்டும். இந்த சோதனை என்பதுதான் மிகவும் முக்கியமானது. ஏகாதிபத்திய சோதனை. இந்த ஏகாதிபத்திய சோதனையிலே சூரியனுக்கு 16 பரல்களும், சந்திரனுக்கு 11 பரல்களும், செவ்வாய்க்கு 16 பரல்களும், புதனுக்கு 13 பரல்களும், குருவிற்கு 12 பரல்களும், சுக்கிரனுக்கு 11 பரல்களும், சனிக்கு 12 பரல்களும், லக்னத்திற்கு 10 பரல்களும் ஆக 101 பரல்கள் கிடைக்கப்பட்டுள்ளன. அதாவது 386 பரல்களிலே இருந்தது ஏகாதிபத்திய சோதனை முடிந்தவுடன் 101 பரல்களாக குறைக்கப்பட்டுள்ளன. இவைகள் அனைத்தும் மூல நூல்களில் உள்ள குறிப்பின்களிலேயே போடப்பட்டுள்ளது. இந்த ஏகாதிபத்திய சோதனை முடிந்த பின்னர் ஆயுள் நிர்ணயம் செய்வது தொடர்பான கணக்குகளை கூற விரும்புகிறேன். செய்த பின்னர் ராசி பிண்டம் கணக்கிட வேண்டும். அதாவது
ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த கிரகங்களுக்கு கிடைத்த பலன்களை சேர்க்க வேண்டும். சூரியனுக்கு மேஷத்தில் 2, ரிஷபத்தில் 2, மிதனத்தில் 4, கடகம் சிம்மத்தில் 0, கன்னியிலே 1 பரலும், துலாத்திலே 0, விருச்சிகத்திலே 2, தனுசு மகரத்திலே 0களும், கும்பத்திலே 1, மீனத்திலே 4 பரல்கள் கிடைத்துள்ளன. ஏகாதிபத்திய சோதனையிலே சூரியனுக்கு கிடைத்த பரல்களை இந்த ராசி பிண்டத்திற்கு தற்பொழுது போட்டுள்ளோம். கிரகப்பிண்டம். இந்த கிரகப்பிண்டம் போடுவது என்பது சற்று கடினமானது ஒன்று, கொஞ்சம் கவனமாக போட வேண்டும். இப்பொழுது லக்னம், மிதன லக்னம், லக்னத்திலே சூரியன் சந்திரன் உள்ளது. இப்பொழுது பாருங்கள், ஏற்கனவே மேலே பாருங்கள், சூரியனுக்கு மிதுனத்திலே 4 பரல்கள் உள்ளன. சந்திரனும் அங்கே உள்ளது. மிதுனத்திலே சூரியனும் சந்திரனும் உள்ளது. மிதுனத்திலே 4 பரல்கள் உள்ளன. ஆக மொத்தம் மிதுனத்திலே உள்ள 4 பரல்களை தூக்கி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அப்படியே போட வேண்டும் கிரகப்பிண்டத்திற்கு. அடுத்ததாக செவ்வாய். செவ்வாய் துலாத்திலே உள்ளது. அதற்கு 0 கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால செவ்வாய்க்கு 0, கிரகப்பிண்டத்திலே 0 எண் வந்துவிடும். புதன். புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் கடகத்திலே உள்ளன. கடகத்திலே ராசி பிண்டத்திலே 0 கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே புதன், குரு, சுக்கிரனுக்கு 0 மதிப்பெண்களே கொடுக்கப்பட்டுள்ளன. சனி சிம்மத்திலே உள்ளது. சிம்மத்துக்கு பாருங்கள் 0 மதிப்பெண். எனவே அந்த சனிக்கு 0 இதில் கொடுக்க போகிறோம். இதற்கான பெருக்குத்தொகை கிரக குணகம், கிரக குணாகரம் என்றும் சொல்லப்படும். அதாவது நிலையான எண்கள். சூரியனுக்கு 5, சந்திரனுக்கு 5, 20 பரல்கள். சந்திரனுக்கு உள்ள 5 20 கூட்டினால் 20 பரல்கள். ஆக மொத்தம் 20 20 40 பரல்கள். ராசிப்பிண்டத்திலே சூரியனுக்கு 146 பரல்களும், கிரகப்பிண்டத்திலே அனைத்து கிரகங்களுக்கும் சேர்த்து 40 பரல்களும், இவை இரண்டையும் கூட்டினால் 186 பரல்கள். இது சோத்திய பிண்டம் என்று பெயர். தமிழிலே ஒரு புஸ்தகத்திலே சோதித்த பிண்டம் என்றும் உள்ளது அதற்கு பெயர். சோத்திய பிண்டம் என்ற பெயரே அனைத்து நூல்களிலும் உள்ளன. அடுத்ததாக ஏகாதிபத்திய சோதனையில் கிடைத்த 2 0 1 3 0, அதாவது 0 0 0 1 2 0 3 0 2 இவைகளைத்தான் எடுத்து போடப்பட்டுள்ளது. ஏகாதிபத்திய சோதனையிலே கிடைத்த பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை கொடுக்கப்பட்டுள்ளது. மேஷத்திற்கு 2 பரல்களும், மிதுனத்திற்கு 1 பரல்களும், துலாத்திற்கு 1 பரல்களும், விருச்சிகத்திற்கு 2 பரல்களும், மகரத்திற்கு 3 பரல்களும், மீனத்திற்கு 2 பரல்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. அவைகளை அந்த கிரக குணக எண்களில் பெருக்கும் பொழுது இதற்கு 7 × 2 14, 8 × 1 8, 7 × 1 7, 8 × 2 16, 5 × 3 15, 12 × 2 24. ஆக மொத்தம் சந்திரனுக்கு கிரக ராசிப்பிண்டம் கொடுத்த பரல்கள் 84. அடுத்ததாக சந்திரனுக்கு கிரகப்பிண்டத்தை பார்ப்போம். சந்திரனுக்கு கிரகப்பிண்டம் என்கிற பொழுது இதில் மேலே பாருங்கள், சூரியன் இருக்கக்கூடியது மிதுனம். மிதுனத்துக்கு சூரியனும் சந்திரனும் மிதுனத்திலே உள்ளது. மிதுனத்துக்கு 1 பரல்கள் உள்ளன. அந்த சூரியன் சந்திரனுக்கு அந்த 1 பரல்களை தூக்கி அப்படியே கீழே கிரகப்பிண்டத்திலே போட வேண்டியது. அடுத்தது செவ்வாய். செவ்வாய் துலாத்தில் உள்ளது. துலாத்துக்கு 1 பரல் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த செவ்வாய்க்கு போட்ட வேண்டியது அப்படியே. அடுத்ததாக புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் கடகத்திலே உள்ளன. புதன், குரு, சுக்கிரன் ஆகிய பரல்களுக்கு கடகத்திற்கு 0 பரல், 0. எனவே புதன், குரு, சுக்கிரன் 0 0 பரல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. சனி
சிம்மத்திலே உள்ளது. சனி சிம்மத்திற்கு பூஜ்ய பரல். எனவே சனிக்கும் பூஜ்யம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் 5 × 5 5 8. ஆக மொத்தம் கிரக பிண்டம் 18 பரல்கள். இதற்கு சோத்திய பிண்டம் 84 + 18 102. அது பின்னாலே அட்டவணையிலே வருகிறது, இருந்தாலும் சொல்கிறேன். இதற்கு பெயர் சோத்திய பிண்டம். ராசி பிண்டம் சந்திரனுக்கு முடித்த பின் செவ்வாய்க்கு போட வேண்டும். இதுபோல செவ்வாய்க்கு ராசி பிண்டம் போடப்பட்டுள்ளது. ராசி பிண்டத்திற்கு கூடுதலாக கிடைத்த பிண்டம் 145 பரல்கள். இதில் கிரக பிண்டத்திற்கு 30 பரல்கள் கிடைத்துள்ளன. ஆக மொத்தம் செவ்வாய்க்கு 145 + 30 175 பரல்கள் சோத்திய பிண்டமாகும். அடுத்ததாக புதன். இந்த புதனுக்கு ஏற்கனவே போட்ட மாதிரியே தான். ராசி பிண்டத்திற்கு 107 பரல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. கிரகப்பிண்டத்திற்கு 25 பரல்கள். ஆக கூடுதல் 132 பரல்கள். குருவிற்கு ராசி பிண்டத்திற்கு 79 பரல்களும் கிரகப்பிண்டத்திற்கு 98 பரல்களும் கிடைத்துள்ளன. இது மிகவும் எளிமையான ஒரு கணக்கு. இந்த கிரகப்பிண்டத்தும் ராசி பிண்ட குணகத்திற்கும் நிலையான எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவைகளை மீண்டும் மீண்டும் அதிலேயே டைப் அடித்துள்ளேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சுக்கிரனுக்கு ராசி பிண்டத்திலே 100 பரல்களும் கிரகப்பிண்டத்திலே 5 பரல்களும் கிடைத்துள்ளன. அடுத்ததாக சனி. சனிக்கு ராசி பிண்டத்திலே 108 பரல்கள், கிரகப்பிண்டத்திலே 50. இதே போன்று ராசி பிண்டம் கிரகப்பிண்டம் கணக்கிட வேண்டும். ராசி பிண்டத்திற்கு 89 பரல்களும் கிரகப்பிண்டத்திற்கு 57 பரல்களும் கிடைத்துள்ளன. இவைகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து போடக்கூடியதை வைத்து எவ்வாறு கணக்கிடுவது என்பதற்கு இந்த சோத்திய பிண்டத்தைக்கு அட்டவணை போடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ராசி பிண்டத்திற்கும் கிரகப்பிண்டத்திற்கும் கிடைத்த எண்ணிக்கைகளை ஒன்று சேர்க்க வேண்டும். சூரியனுக்கு 146 + 40 186, சந்திரனுக்கு 84 + 18 102, செவ்வாய்க்கு 145 + 30 175, புதனுக்கு 107 + 25 132, குருவிற்கு 79 + 98 177, சுக்கிரனுக்கு 100 + 5 105, சனிக்கு 108 + 50 158, லக்னத்திற்கு 89 + 57 146 பரல்கள். இதை எவ்வாறு ஆயுள் நிர்ணயம் செய்வது என்ற முறைக்கு வருகிறேன். அதாவது இந்த அட்டவணைக்கு பெயர் நட்சத்திர ஆண்டுகள். ஏனென்று கேட்டால் நட்சத்திரங்கள் கொடுத்த வருஷங்களை வைத்துதான் போடுகிறோம். ஏற்கனவே கூறியுள்ளேன், 27.3217 நட்சத்திர நாட்கள். இதிலே கிரகங்களுக்கான சோத்திய பிண்டங்கள் வரிசையாக எழுதப்பட்டுள்ளன. ஏற்கனவே கொடுத்தது 186, 102, 175, 132, 177, 105, 158, 136. இவைகளெல்லாம் சோத்திய பிண்டமாகும். அதாவது ராசி பிண்டத்தையும் கிரக பிண்டத்தையும் கூட்டியது சோத்திய பிண்டம். இந்த சோத்திய பிண்டத்தை நட்சத்திர ஆண்டுகள் அட்டவணையிலே கொண்டு வந்து இந்த நிலை எண் 7ஆல் பெருக்க வேண்டும். இந்த நிலை எண் 7 என்பதற்கான விளக்கங்களை பல நூல்களிலே படித்து பார்த்தேன். நிலை எண் 7 என்று தான் உள்ளதை ஒழிய ஏன் 7 என்று நமக்கு தெரியாது. எப்படி ராசி கிரக குணகத்திற்கெல்லாம் நிலை எண் கொடுக்கப்பட்டுள்ளதோ அதுபோல இதனை 7ஆல் பெருக்க வேண்டும். இப்பொழுது 186 சூரியனுக்குள்ள பரல்களை பெருக்கும் பொழுது 1302 பரல்கள் கிடைக்கின்றன. இதனை இந்த நட்சத்திர மாதமான 27.3217 வகுக்க வேண்டும். இந்த 27.127க்கு மேல் அது இருந்தால் அதனை 27.3217 அல்லது 54.6
6 4 1 4 3 4 கழிக்க வேண்டும். இப்பொழுது 1302 27.3217 வகுக்கும் பொழுது 47.6544 வருடங்கள் கிடைக்கின்றன. இதை 27.3217 கழித்தால் 20.3327 கிடைக்கின்றன. இதேபோல சந்திரனுக்கு 26.133 நாட்களும், செவ்வாய்க்கு 17.5145 நாட்களும், புதனுக்கு 6.4975 நாட்களும், குருவிற்கு 18.0268 நாட்களும், சுக்கிரனுக்கு 26.9016 நாட்களும், சனிக்கு 13.1589 நாட்களும், லக்னத்திற்கு ஏற்கனவே கூறியுள்ளேன், லக்னத்திற்கும் சேர்க்க வேண்டும் என்று, அதன்படி 10.0845 நாட்களும், ஆக கூடுதல் 138.6495 நாட்கள். நிகர வருஷம் மொத்த நட்சத்திர வருஷங்கள் 138 64 95. இதை வருஷம் மாசமாக மாற்றலாம், கடைசியிலே மாற்றிக்கொள்ளலாம் என்று இந்த பின்னத்திலேயே வைத்து விட்டேன். அப்பொழுதுதான் கணக்கு போடுவதற்கு சௌரியமாக இருக்கும். கரணங்கள் என்ற பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒரே ராசியில் இருந்தால் அதிலே பாவச்சக்கரமோ எதுவோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 டிகிரியில் இருந்தாலும் சரி, 29 டிகிரியில் இருந்தாலும் சரி, கேள்விகள் கேட்கும் பொழுது ஒரு சிலர் கேட்பார்கள், அதற்காக விளக்கங்கள் சொல்கிறேன். சூரியன் சந்திரன் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் மிதுன ராசியிலே உள்ளது. 50% இழக்கிறது. சூரியனுக்கு கிடைத்தது 20.3327 நாள், 27 வருஷங்கள். சந்திரனுக்கு 26.1330 வருஷங்கள். இதை கூட்டினால் 46.4657 ஆண்டுகள். இது நட்சத்திர ஆண்டுகள். இதை 2ஆல் வகுக்கும் பொழுது 50% இழப்பு 23.2328 நாட்கள் இழக்கிறது. சூரியனும் சந்திரனும் மிதனத்திலே இழக்கக்கூடிய வருஷங்கள் 23.2328. இதேபோல புதன் குரு சுக்கிரன், புதன் 6.4975, குரு 18.0268, சுக்கிரன் 26.9016, ஆக கூடுதல் 51.4259. இதிலே 50% என்பது 25.7129 நாட்கள். பகை வீட்டிலே சனி உள்ளது, சூரியன் வீட்டிலே. அதனால் 1/3 இழப்பு, 13.1589. இதிலே 3/1 பாகம் என்பது 4.3863. ஆக மொத்தம் இழப்பீடு 53.3320. 53 நட்சத்திர ஆண்டுகள், 0.3320 நட்சத்திர ஆண்டுகள். ஏற்கனவே நாம் மொத்த நட்சத்திர வருஷங்கள் ஏற்கனவே கணித்து வைத்திருக்கிறோம். 138.6495. இந்த இழப்பு 53.3320 கழித்தால் நிகர நட்சத்திர வருஷங்கள் 85.375 நாட்களாகும். அதாவது நட்சத்திர வருஷங்களை சௌரமானமாக மாற்ற வேண்டும். இப்படி போடும் பொழுது ஏற்கனவே ஆயுர்தாயத்திலே மிச்ச ஆயுர்தாயங்களிலே 360 போட்டோம். இதிலே 12 நட்சத்திர மாதங்கள் 327.8 ஏற்கனவே விளக்கங்கள் கூறியுள்ளேன். 85.375 இன்ட்டு 327.86 டிவைடட் பை 365.2564 வகுக்கும் பொழுது 76.5823 நாட்களாகிறது. இந்த 76.5823 என்பதிலே 76 வருஷங்கள் 0.5823 மீண்டும் 365.2564 பெருக்க 76 வருஷம் 7 மாதம் 3 நாட்கள். அடுத்தது லக்ன டிகிரி 83.25 மைனஸ் 60 டிகிரி
23.25. இதற்கான அட்டவணை ஆயுள் நிர்ணய கணிதத்தில் நான் கொடுக்கப்பட்டுள்ளது முறை 1, முறை 2 என்று. இந்த முறை 1 23.25 டிகிரி இன்ட்டு 30 டிவைடட் பை 30. இதுதான் கால்குலேஷன். அட்டவணையை வைத்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஆக மொத்தம் இது கொடுக்கக்கூடிய வருஷம், லக்னம் கொடுக்கக்கூடிய வருஷம் 7.00.09. ஆக மொத்தம் அஷ்டவர்க்க ஆயுர்தாயப்படி கொடுக்கப்பட்ட வருஷங்கள், ஆயுர்தாய வருஷங்கள் 83 வருஷம் 7 மாதம் 12 நாள். அவர் பிறந்த காலம், இறந்த காலம் உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன். அவர் கணக்கு பண்ணும் பொழுது, அதாவது 14/7/1920 பிறந்துள்ளார், 22/2004 இறந்துள்ளார், 83 வருஷம் 7 மாதம் 12 நாள் இந்த பூவுலகிலே அவர் வாழ்ந்துள்ளார். அஷ்டவர்க்க ஆயுர்தாயப்படி 83 வருஷம் 7 மாதம் 12 நாட்கள், வித்தியாசம் இல்லை. எனக்கு தெரிந்தவரை இந்த கணக்குகள் அனைத்தையும் போட்டு காண்பித்துள்ளேன். ஹரணங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு விளக்கங்கள்லாம் குறித்து விட்டேன். இதில் ஹரணங்கள் என்கிற பொழுது சனி 1/3 இழக்கிறது. மீனத்திலும் கடகத்திலும் 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கிறதுனால் அதற்கு 50% இழப்பு வந்திருக்கிறது. இதையவற்றையும் கணக்கு போட்டு நான் கூறியுள்ளேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக எனது உரையை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த கலையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த ஜோதிட சாஸ்திரத்தை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ள எல்லா சீனிவாசன் அவர்களுக்கு, அவர்கள் பல்லாண்டு வாழவும் குடும்பத்தார் சந்தோஷமாக இருக்கவும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். அதற்கு முன்பாக எனக்கு கொடுக்கப்பட்ட, எங்கள் குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட தாமர பட்டயத்தை ஒரு முறை பாருங்கள். சுதந்திர போராட்டத்திற்காக கொடுத்த தாமர பட்டயம். யாரும் இதையெல்லாம் பார்த்திருக்கவே மாட்டார்கள். அதற்காக இதை தற்பொழுது காண்பிக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஆயுள் கணித முறைகள் அனைத்தும் ஜோதிட சாஸ்திரம் எவ்வளவு துல்லியமானது என்பதை நிரூபிக்கவும், அந்த சாஸ்திரத்தின் மேல் உள்ள அளவு கடந்த ஈடுபாடு தொடர்பாக அவைகளை ஏற்கனவே ஆயுள் நிர்ணய கணிதத்திலே விளக்கியுள்ளேன். தற்பொழுது அஷ்டவர்க்க கணிதத்திலேயும் ஆயுள் நிர்ணயம் செய்ய முடியும் என்பதற்கு இப்பொழுது விளக்கம் கொடுத்துள்ளேன். இந்த ஜோதிட சாஸ்திர வல்லுநர்கள் மட்டுமின்றி எனது முன்னோர்கள் ஏற்கனவே கூறிவிட்டேன். வியாபாரமின்றி இந்த கலையை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பதே என்னுடைய கருத்தாகும். தனிநபர்கள் யாருக்கும் இந்த ஆயுட்கணிதம் மூலமாக ஆயுட்காலம் நிர்ணயிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அதாவது ஜோதிட சாஸ்திரம் எவ்வளவு துல்லியமானது என்பதை நிரூபிக்கவும், இந்த கலையை உலகம் முழுவதற்கும் கொண்டு சேர்த்ததற்கு நமது மகரிஷிகள் தான் காரணம் என்பதையும் கூறி அவர்களின் பொற்பாதங்களை நமஸ்கரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா மியூட்ல இருக்கீங்கய்யா. அந்த அன்மியூட் பண்ணுங்கய்யா. இப்ப டச் பண்ணுங்க அத. ரைட்டுங்க, ஒரு நிமிஷங்க. சரி, யூடியூப் கொஞ்சம், அதாவது ஜூம்ல இருந்த நேயர்கள் எல்லாருக்கும் கிளீனா இருந்துச்சு. பட் யூடியூப்ல ஸ்ட்ரீம் ஆகிறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருந்துச்சு. ஸோ அதனால இந்த வீடியோவை
தனியாக நாங்கள் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ண பார்க்குறோம். மக்கள் இந்த யூடியூப்பில் சரியில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாமே வந்திருக்கு. பட் இருந்தாலும் ஒரு பக்கம் வீடியோ, இன்னொரு பக்கம் அதுக்கான கனெக்ட் பண்ணுற சாஃப்ட்வேர், யூடியூப் இதெல்லாம் போகும்போது கொஞ்சம் அப்படி பஃபர் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் அது தெளிவாக இல்லைன்னா இந்த வீடியோவையும் நாங்கள் தனியாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க அந்த வீடியோவே முழுசாக பார்த்துக்கலாம். பட் இந்த உரையெல்லாம் இருக்காது. பட் யூடியூப்பில் இந்த ஆயுர்தாய கணித முறை ஐயா விளக்குன இந்த முறையை வந்து எல்லோருமே பார்த்துக்கலாம். ஓகே, சரி. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வீடியோ போயிருக்கு. மக்கள் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுற அன்பர்கள் வரிசைப்படி அழைக்கிறோம். அவங்களுக்கு சந்தேகங்களை கேட்டிங்கன்னா இது சொன்னால் ஐயா விளக்கம் கொடுப்பார். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வெங்கடேஸ்வரன் ராமசுப்பு ஐயா நீங்கள் உங்கள் அபிப்பிராயம் சொல்லுங்க. ஐயா, எனக்கு அபிப்பிராயம் சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லைங்க. ஏன்னா நான் மல்லூர் வெங்கட்ராமையாவுடைய புக்குகள் படித்து வளர்ந்தவன். அதனால அவருடைய புக்குக்கெல்லாம் நான் அபிப்பிராயம் சொல்ல முடியாது. ஆனாலும் மிகச்சிறந்த கணிதத்தை இத்தனை வயசுலயே துல்லியமா போறாருன்னா இந்த சாஸ்திரத்தினுடைய அதுதான் இந்த சாஸ்திரத்தினுடைய மகிமை. அது வேற ஒண்ணும் இல்ல. இந்த கணித சாஸ்திரம் யூஸ்வலா அவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை அப்படி கோடு போட யோசிப்போம். அவங்க அந்த நில அளவை துறையில இருந்த அனுபவம் இருக்கா, டப்புன்னு ஒரு சார்ட்டை எடுப்பாங்க, அப்படி பெரிய ஸ்கேல் வச்சு கோடு போடுவாங்க. ஆயுர்தாயம் அது இதுன்னு எல்லாம் பிரித்து ரெடி பண்ணி இப்போ சொல்லுங்க எழுதலாம் அப்படிம்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு அது ஒரு கைவந்த கலை, ஒரு கூடுதல் பழக்கம். அதுதாங்க. அதாவது ஒரு கணிதம் ஏன்னா என்னை பொறுத்தவரை சூரியனுடைய பூமியுடைய இயக்கம், சந்திரனுடைய இயக்கம், செவ்வாய் இயக்கம் எல்லாமே ஒரு கணிதத்தின் தன்மையில இயங்குது. அந்த கணிதத்தின் தன்மையை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா பலன் சொல்லுவது மிக எளிதாக இருக்கும். அதாவது இந்த கணித சாஸ்திரத்தை கண்டிப்பா எல்லாரும் கணிதம் அதாவது இப்ப எல்லாருமே என்னமோ கண்ணை மூடிட்டு சொன்னாதான் ஜோதிடம் நினைச்சிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு ஒரு தவறான இதுன்னு தெரியாது. கணிதம் போட்டுட்டு ஒரு பலன் சொல்லும் போது அது நிச்சயம் மாறுவதில்லை. இந்த வயசுல ஐயா இவ்வளவு முயற்சி எடுத்து இவ்வளவு கணிதம் போட்டிருக்காருன்னா நிச்சயம் பாராட்டப்பட வேண்டியது. ஆனா இது வரைக்கும் நான் பார்த்ததுல நான் லக்ன பரல்களை மேக்சிமம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. என்னுடைய புக்லயும் சரி மற்றதுலயும் சரி. இப்ப சார் சொன்னதுக்கு அப்புறம் லக்ன பரலையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் சின்ன ஒரு ஆசை, அவ்வளவுதான். செஞ்சு பார்த்துக்குவோம். இல்ல, நார்த் இந்தியன் புக்ஸ்ல 4 புக்ஸ்ல 386 படம் டிபி சாக்சேனா இந்த புத்தகம்லாம் வச்சிருக்கேன். சீக்ரெட்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி, பிஎஸ் சாஸ்திரி அவங்கெல்லாம் 386 போட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் 337 தான் நான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 349 அடிஷனல் பரல் கொடுத்துருக்காங்க. அவங்க ராகுக்கும் பரல் கொடுத்துருக்காங்க. பட் அது இல்ல பெருசா பராச்சார 49 பரல் சேர்த்து ஆயுள் நிர்ணயம் பண்ணணும்னு சொல்லி நான் இது வரைக்கும் அது பண்ணாதனால இன்னும் செஞ்சு பாத்துருமே. அதுக்குள்ளதான் அதையும் செஞ்சு சந்தோஷம் செய்யுங்க. நன்றி. தவறுகள் தெரிஞ்சுதா ஐயா? உங்க வீட்டுல நான் தவறு சொல்ற அளவுக்கு நான் வளரலைங்க. இல்ல தப்புகள் இருந்தா சொன்னா திருத்திக்கிறது சௌரியமா. யாரா இருந்தாலும் சரி கணக்குகள் போடும்போது தவறுகள் வர்றது சகஜம். அப்படி இல்ல 5-3-8க்கு போல 5-3-9 கூட்டிட்டு இருப்போம். அதெல்லாம் தவறு சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. மிக சிறப்பாக சந்தோஷங்க. நன்றிங்க. தெரிஞ்ச வரைக்கும் போட்டேன். ரொம்ப சிறப்பா போட்டிருக்கீங்கய்யா. ஏற்கனவே நம்ம கைனால எல்லாம் வாரத்துல. ஆமாங்க, தெரியுதுங்க. உங்க கையெழுத்து தெரியுமாங்க? ஏதோ ரெடி ரெக்கனர் மாதிரி பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஷீட் எல்லாம்? ஆமா, சுரேஷ் சர்மா தான் டைப் அடிச்சு எடுத்துட்டு வந்தாரு, அதுல ஃபில் அப் பண்ணி. சரி, நல்லதுங்க. நல்லா இருந்துச்சு, சிறப்பா இருந்துச்சு. சார் வெங்கடேஸ்வரன் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ, நன்றி. ஸோ அடுத்து திரு செந்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயங்களை கேட்கலாங்க. செந்தில் ஐயா. ஐயா நமஸ்காரங்க ஐயா. அல்லூர் நமஸ்காரம் ஐயா. நீங்க நல்ல சிறப்பா இது கொடுத்துருந்தீங்க இந்த இது. இப்ப இந்த இதுல இதுக்கு முன்னாடி இந்த ஆயுர்தாய கணிதம் போட்டிருந்தீங்க இல்லையா? அம்சாயுர்தாய கணிதம் ஒரு பிரசன்டேஷன். அதுக்குன்னு இதுலயும் இப்ப இந்த மெயினா இந்த
இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒரே வீட்டுல இருக்குது. இதுல இந்த அரணங்கள் வரும்போது அந்த ஒண்ணுதான் வித்தியாசங்களா? அந்த ஒரு அது இடத்துல வந்து வித்தியாசம் வருதா? அஷ்டவர்க்க ஆயத்தாயத்துக்குன்னு உள்ள ஹரணங்களை இதுக்கு போடணும், அதுக்குள்ள ஹரணங்களை அதுக்கு போடணும். கரெக்ட். ஆனா இதுல வித்தியாசம் எங்க வருதுன்னு கேட்டேன். இந்த அதுக்கு இதுக்குள்ள வரும்போது இந்த அரணங்கள்ல வர வித்தியாசங்கிற எடுக்கும்போது கம்பேரிட்டிவ்ல இந்த 50% ஒரு ராசிக்கு மேல் பல கிரகங்கள், ஒரு ராசியில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாங்கிறதா ஒரு டிஃபரெண்டான விஷயங்களா இல்ல வேற வித்தியாசங்கள் ஏதாவது? அது வந்து அஷ்டவர்க்க ஆயத்தாயத்துக்கு மட்டும்தான் இது. ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் 50%, கிரகண நேரத்துல இருந்தா அந்த கணக்கு. இது அஷ்டவர்க்க ஆயத்தாயத்துக்குள்ள ஹரணங்கள், இது மற்றதுக்கு பொருந்தாது. சரி, ஓகே. ஒரு சிமிலாரிட்டி சொன்னீங்க. அந்த ஒரு சில அந்த 7 முதல் 12 பாவங்களுக்கு இருக்கலாம் அப்படியே தான் இருக்குன்னு சொன்னீங்க. சோ அந்த வகையில அதெல்லாம் அப்படித்தான். அது சரி, ஓகே. இப்ப இதோட இப்ப நீங்க சொன்ன விளக்கங்கள்ல எந்த மேஜரா எந்த நூல்கள்ல இந்த விளக்கங்கள் இருக்கு? அஷ்டவர்க்க ஆயத்தாய கணிதம் நிறைய சொன்னீங்க. வந்து பராச்சர வரையும் ஜாதக பாரிஜாதம் ரெண்டுலயும் இருக்கு. அதை தவிர ஆங்கில நூல்கள் வந்து ஒரு 4-5 நூல்கள் இருக்கு. இருக்கு. அவைகள் எல்லாம் நான் விளக்க புஸ்தகங்களை வந்து படிச்சு பாக்குறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உபயோகப்படுத்திய மூல நூல்ல இருக்கக்கூடியதான் நான் ஃபாலோ. நம்ம எக்ஸ்பிளேஷன் வேணும்ல, கோனார் நோட்ஸ் வேணும், அவ்வளவுதான். சரிங்க. இன்னொன்னு நீங்க கேட்டிருந்தீங்க, இந்த காலச்சக்கர ஆயுள் கணிதப்படி ஏதாவது இருக்குமான்னு தேடினேன், இல்ல எதுவும் இல்லைன்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன பண்றது, இந்த பாருங்க, காலச்சக்கர ஆயுள் புத்தகம் வச்சிருக்கேன். இது வந்து 500 கிட்டத்தட்ட சக்தி மோகன் சிங் சாகர் பப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. ஆமா, 1000 பக்கம் இருக்கு. இது எத்தனை பக்கம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 497 பக்கம் இருக்கு. இவ்வளவு கணக்குகள் இருக்கு. ஆனா இதுல வந்து நிர்ணயம் பண்றது எப்படி? எங்க ஏதாவது இருக்கும். சுரேஷ் சந்த் மிஸ்ரான்னு ஒருத்தர் வந்து லாங்கிவிட்டி ஏதோ ஒரு புக் ஒண்ணு இருக்குது, அஸ்ட்ரோ இதுன்னு நார்த் இந்தியன் இங்கிலீஷ். அதெல்லாம் பாத்துட்டேன். இல்ல பாத்துட்டேன். அது இல்ல அதுல இல்ல. அதுல இல்லீங்க. அதுல கொஞ்சம் டச் பண்ணி இருந்தாரு. அது இல்ல அந்த புக். ஓகே. சரி, அதான் கொஞ்சம் பாத்துருந்தா. சரி, அதுல நீங்க பாத்தீங்களான்னு கேட்டேன். அப்ப இந்த பத்மினிக்கு போட்டதுக்கு இது மாதிரி இது கம்பேரிசன் ஏதாவது போட்டு பாத்துருந்தீங்களா? இந்த பழைய ஏற்கனவே வந்து நர்கீசத்துக்கும் இல்ல அது தசாபுக்தியை போட்டிருக்கேன், இதுக்கும் தசாபுக்தி போட்டிருக்கேன். தசாபுக்தியில வந்து அவர் அந்த நேரத்துல நீங்க பிரசன்டேஷன் பத்மினியோட கால்குலேஷன் போட்டீங்க. அதே கால்குலேஷன் இந்த அஷ்டவர்க்கத்தை பயன்படுத்தும் போது ஏதாவது வித்தியாசங்களை உணர்ந்தீங்களா? ஏதாவது கம்பேரிசன் பாத்தீங்களா? அது வேற மெத்தட், இது வேற மெத்தட். வேறனால ஃபைனல் ரிசல்ட்ங்கிறது எப்படி வருதுன்னு தான் கேக்குறேன். இல்ல, நான் அதுக்கு உள்ள போகல. நான் அதுக்கு மேல இதே பெரும்பாடா புத்திங்க முடிக்கிறதுக்கே. சரிங்க, நன்றிங்க. இவருக்கு வந்து எந்த புத்தியில போச்சுக்கிற கணக்கு எழுதுங்க, அதை எங்கேயோ பேப்பரை வச்சுட்டேமோ. சரி, பரவாயில்ல. ரொம்ப சந்தோஷங்க, நன்றிங்க. அந்த நேரத்துல எனக்கு பிடிச்சேன். சரி, அது தைக்கும் பொழுது எங்கேயோ விட்டுட்டேன். சரி, பரவாயில்ல. எல்லாத்தையும் எடுத்து தச்சு வச்சிருக்கேன், உழவும் போட்டு. அது எங்கேயோ போச்சு, அது ஏதோ பக்கம் மாறி போச்சு. சரி, அவ்வளவுதான். சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க, நன்றிங்க. நமஸ்காரம். போட்டு பாருங்க. பாக்குறேன். ஏற்கனவே போட்டு பார்த்தா உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல சர்வாங்க அஷ்டவர்க்கம், திரிகோண சோதனை, ஏகாதிபத்திய சோதனை எல்லாம் ஒரு சில அஷ்டவர்க்கத்துல தப்பா போட்டு பார்த்தா உங்களுக்கு முன்னாடி பத்மினி இதுல எல்லாம் சில கரெக்ஷன் சொன்னேனே, அதுல ஒண்ணு விட்டு போச்சுன்னா உங்களுக்கு. ஆமா, சரி, ஓகேங்க, சந்தோஷம், நன்றி. நமஸ்காரம். தேங்க்யூ செந்தில் சார், வணக்கம். ஸோ மக்கள் எல்லாரும் இதை போட்டு பாருங்க. கொஞ்சம் கடினமான வேலைகள் தான். ஏன்னா இது ஒரு ஜோதிடத்தை நாம் ஒரு சப்ஜெக்டிவ், ஒரு ஆதாரபூர்வமான விஷயமா கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த கணித முறை ரொம்ப முக்கியம். இது வந்து யாரும் மறுக்க முடியாது. ஸோ அதனால் மேலெழுந்த வாரியாக பலன் சொல்கிறது அப்படிங்கிறது இல்லாமல் அப்படி பலன்களை பொட்டில் அடித்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த கணித முறைகளை நம்ம கையில் எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ மக்கள் எல்லோரும் அதை போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதில் கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். அதில் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் ஐயாவை தொடர்பு கொள்ளுங்க. அவங்களுடைய உடல்நிலை மற்ற விஷயத்தையும் கவனத்தில் எடுத்து தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக அதுக்கான விளக்கம் கொடுப்பாங்க. நாங்களும் அப்படி பெற்றிருக்கிறோம். ஸோ அடுத்து கிருத்திகா அம்மா, நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு உங்கள் விஷயங்களை பேசலாங்க.
வணக்கம் சீனிவாசன் சார். அல்லூர வெங்கட்ராமையாவுக்கும் வணக்கம். அவரோட ஆயுர்காய கணக்கு போட்டு பார்த்தேன் நான். அந்த அரணங்கள்ங்கிற விஷயத்துல வந்து எனக்கு டவுட் இருந்தது. ஒரு 7ல இருந்து 12 வரையும் இருக்கிற கிரகங்களுக்கு ஹரணம் பண்ணணும் இல்லையா? அந்த ஹரணங்கள்ல 12ஆம் இடத்துல 2 கிரகம் இருக்கு. அஸ்தங்கமும் ஆயிருக்கு, சூரியன் கூட அஸ்தங்கமும் ஆயிருக்கு ஒரு கிரகம். பட் உங்க ஆடியோ ரெண்டுமே கேட்கல. 12ஆம் இடத்துல இருக்கு. அதுக்கு எப்படி செய்யணும்? அப்புறம் 10ஆம் இடத்துல 2 கிரகம். அதைத்தான் எடுத்துக்கணும். ஒரு கிரகத்திற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஹரணங்கள் வந்தால் அதிகபட்சம் எது இருக்கிறதோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்றை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும், ரெண்டையும் எடுத்துக்கூடாது. சரி, இப்ப 10th பிளேஸ்ல 2 கிரகம் இருக்குன்னா 2த்துக்கும் ஹரணம் கொடுக்கணும் இல்லையா? அதுல எந்த கிரகம் வலுவா இருக்கோ அதுக்கு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தா எந்த மெத்தட்ல போட்டீங்க அதை சொல்லுங்க. அம்சாயுர்தாய மெத்தட்ல போட்டேங்க சார். அம்சாயுர்தாய மெத்தட்னா அம்சாயுர்தாய மெத்தடுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன் அஷ்டவர்க்க புஸ்தகத்துல. அது நான் உங்களோட புக் அந்த வச்சிருக்கேன் மெத்தட் நானு. ஆனா நீங்க போட்டிருந்தீங்கல்ல பத்மினி உங்களோட அம்சாயுர்தாய மெத்தட். ஆமா ஆமா, அதுதான் பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் புரியல, அதனால சரின்னு இப்ப கேட்டேன் நான். அதாவதுமா எந்த இடத்துல எப்படி போட்டீங்கன்னு தெரியாம எப்படிமா சொல்றது. சரி இதுலயும் சரி. ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வந்து இருந்ததுன்னா ஒண்ணு குறைக்கணும் தான் சொல்லியிருக்கு. ஒரு கிரகத்துக்கு குறைச்சா போதும். ஆமா, இதுல ஆடியோ மியூட்ல இருக்குமா? ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருப்பின், கூட்டமாக கிரகங்கள் இருப்பின் வலிமையான கிரகங்களுக்கே குறைக்க வேண்டும். ஷட்பலத்தை பார்த்து மிகவும் வலிதான கிரகம் என்பதை நிச்சயம் செய்யலாம். ஒரு சில இடங்கள்ல ஷட்பலத்தையே பார்க்க வேண்டாம். ஆக சூரியன் உச்சனா இருக்கு 10 டிகிரியில, ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல சூரியனுக்கு தான் பலம் கூட, அதை வச்சு குறைச்சிக்க வேண்டியதுதான். சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கு, அமாவாசைன்னா சந்திரனுக்கு பலம் கிடையாது, சூரியனுக்கு தான் பலம். இது கண்ணாலே பார்க்கக்கூடியது. புரியுதாமா? அந்த மாதிரி தான் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பொசிஷன் அந்த மாதிரி கணிச்சுக்கணுமா. ஆனா இதுக்கு நீச கிரகங்களுக்கு ஹரணங்கள் இல்ல. அதாவது அது நீச்ச கிரகங்களுக்கு நீச்ச கிரகங்களுக்கு வந்து நீச்ச கிரகங்களுக்கு அம்சாயுதாயத்திலையா? ஆமாங்க, அம்சாயுர்தாயம். நீச்ச கிரகங்களுக்குங்கிற பொழுது இல்லையம்மா, அஸ்தங்கதத்துக்கு தானே ஹரணங்கள் சொல்லியிருக்கு. நீச்ச கிரகத்தை பத்தி அது சொல்லலாம். அதுல இல்ல, அதுக்காக தான் கேட்டேன். அதுக்கும் ஏதாவது இல்லதான் அதுல என்ன சொல்லியிருக்கு அதுதான். அம்சாயுர்தாயத்துக்கான விளக்கங்களை வந்து எல்லா புத்தகங்களையும் இருக்கிற இடத்துல தான் நான் போட்டிருக்கேன், போட்டு ஃபைனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன். யாரும் வந்து சொல்லல. புரியுதுமா? ஏன்னா உங்களோடது பராசர ஹோரா புக் தான் வச்சுட்டு இருக்கேன் நானு. சரி, நான் அதை பார்த்து தான் எல்லாமே போட்டேன். ரொம்ப சந்தோஷம். அது மத்தது எல்லாமே நல்லா இருக்கு. நான் ஒரு 7-8 வருஷம் போட்டுதாம்மா இதை ஃபைனலைஸ் பண்ணேன். ஒரு நாள் 2 நாள் போடலாமா? சரி, அப்பப்ப போடுவேன், கிழிப்பேன் பேப்பர் பிடிச்சிருக்கேன். தெரியுதா? ஏன்னா இதுக்கு கொடுக்கறதுக்கு யாருமே இல்ல எனக்கு. அதே மாதிரி மாந்தி புத்தகத்துக்கு கைட்லைன் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. மாந்தியை பத்தி அப்ப தெரியவே தெரியாது 20 வருஷத்துக்கு முன்னாலாம். அந்த காலத்துல 45ஆம் வருஷத்து பஞ்சாங்கத்துல நேற்றுக்கு ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு, தேவர செட்டியார் ஒன்று அனுப்பிச்சிருந்தாரு, மாந்தி போட்டிருக்கு. ஆக மொத்தம் அன்னைக்கும் வந்து கிரக வல்லுநர்கள் இருந்திருக்காங்க ஜோசியத்துல, மாந்தி பார்த்திருக்காங்க. 35லே மாந்தி போட்ட ஜாதகங்கள்லாம் நான் பார்த்திருக்கேன். பஞ்சாங்க காரணம் முழுசா வேதத்தியாரம் படிச்சவங்க மாந்தியும் படிச்சிருந்தாங்க அந்த காலத்துல. அதே மாதிரி தான் இதுவும். சரிங்க, நிறைய ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணாதாம வரும். ஓகே ஓகே ஓகே. இல்ல பிறந்த நேரம் சரியா இருந்தா ஓகே. சரிங்க, நன்றிங்கம்மா. நன்றிங்க, நமஸ்காரம். நன்றி சீனிவாசன் சார். நன்றிங்க சார். நன்றிங்கம்மா, நன்றி. சரிங்கய்யா. அடுத்து நம்ம நாமக்கல் சுரேஷ் ஐயா. ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயங்களை பேசலாங்க. சுரேஷ் சார், அன்மியூட் பண்ணிட்டு நீங்க மியூட்ல இருக்கீங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஓகே. அனைவருக்கும் நமஸ்காரம்.
ஐயா வந்து உங்களுடைய இந்த ப்ரெசன்டேஷன் வந்து எல்லாருக்குமே வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம அந்த ஸ்டார் அகாடமியில வந்து அழகா வந்து பிண்டாயுர்தாயங்கள் மற்ற ஆயுர்தாய கிரந்தங்கள் இங்க போட்டப்பவே இந்த ஆயுர்தாய சர்வாஷ்டக வர்க்க ஆயுர்தாயம் வெளியில வரணும்னா உங்களுடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு அது திரும்ப கண்டினியூ பண்ண முடியல. அந்த ஒரு சூழல்ல வந்து அழகா வந்து இந்த ஒரு ப்ரெசன்டேஷனை வந்து நீங்க வந்து நேரடியாக வந்து வகுப்பெடுக்க முடியாத இயலாத சூழல்லையும் வீடியோ பார்த்து அழகா வந்து ப்ரெசன்டேஷன் கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல இதை வந்து கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய அஷ்டவர்க்க ஆயுர்தாயம் அப்படிங்கிறது வந்து இதை வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு உங்களுடைய லைஃப்ல நீங்க எத்தனையோ புஸ்தகங்கள் எழுதியிருக்கலாம். ஆனால் வந்து ஜோதிடத்துறைக்கு வந்து ஒரு விஷயம் ஒரு நம்மளுடைய வாழ்ந்த காலத்துல ஜோதிடத்துறைக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து பண்ணிட்டு போனோம் அப்படின்னா இது வந்து மைல் ஸ்டோன் ஒர்க் அப்படின்னு நாங்க சொல்லணும். ஏன்னா எங்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம். எல்லா ஸ்ரீனிவாசன் சாரனுடைய ஊக்கமும் முயற்சியும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஆக்கமாக இருந்திருக்கு. என்னுடைய அனுபவத்துல இந்த ஏகாதிபத்திய சோதனையில நிறைய தவறு நான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இந்த அஷ்டவர்க்கத்துல வந்து நீங்க அதை தெளிவா வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இந்த ஹரணங்கள் மேடம் பேசின மாதிரி வந்து மற்ற எல்லா ஆயுர்தாய முறையிலையுமே இந்த ஹரணங்களை கனெக்ட் பண்றப்போ தவறுகள் ஏற்படுறது சகஜம். ஆனா இந்த அஷ்டவர்க்க முறையில மாத்திரம் ஹரணங்கள் வந்து ஒரு முறை தவறு ஏற்பட்டாலுமே நம்ம வந்து தெளிவா வந்து திரும்ப வந்து நம்மளே வந்து ரெட்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா ஹரணங்களுடைய ரூல்ஸ் வந்து இதுல ரொம்ப கம்மி மற்ற ஆயுர்தாய முறையை காட்டிலும். அடுத்தது வந்து ஒரு சர்வாஷ்டக முறை பரவலா எந்த ஜாதகத்திற்கு வேணுமானாலுமே ஆயுர்தாயம் நிதத்தை வந்து எளிதா வந்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அந்த ஆயுர்தாய முறை வந்து ஒரு 6 மாத காலத்திலிருந்து 1 வருட காலம் டிஃபரன்ஸ் வந்தது அப்படின்னா அந்த லக்னத்தினுடைய பரல் அந்த லக்னத்தினுடைய டிகிரி அதனுடைய வித்தியாசங்களும் அது எந்த அயனாம்சம் முறையில கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல வரக்கூடிய வித்தியாசமா தான் இருக்குமே தவிர்த்து இந்த கணிதம் வந்து தவறா இல்லை அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்துல நீங்க எனக்கு உணர்த்திய பாடம். இதை எல்லாருக்குமே கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில வந்து என்னையும் வந்து நீங்க வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் உங்களுக்கும் எல்ஆர் ஸ்ரீனிவாசன் சாருக்கும் நன்றி. இன்னொரு சின்ன வேண்டுகோள் உங்களுக்கும் எல்ஆர் ஸ்ரீனிவாசன் சாருக்கும் இந்த ஆயுர்தாய கணித முறைக்காக உருவாக்கப்பட்ட அந்த பிடிஎஃப் வந்து உங்களுடைய பர்மிஷனோட எல்ஆர் ஸ்ரீனிவாசன் அண்ணா வந்து எல்லாருக்கும் வந்து அதை வந்து வெளியிடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ரைட், ஒன்றும் தயக்கமே இல்லைங்கய்யா, வெளியிடலாம். ஸோ அதை ஒரு அதை பேப்பர்ஸ் எல்லாம் அப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அனுப்பி விட்டிங்கன்னா இல்லை கொடுத்தீங்கன்னா நானே கூட அதை பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டார் அகாடமியோட டெலகிராம் குரூப்பில் போடலாம். அதோட இந்த 1 மணி நேர வீடியோவுமே அந்த டெலகிராம் குரூப்பில் போடலாம். ஏன்னா யூடியூப்ஸ் இதையும் போடலாம் இந்த பிடிஎஃப் அனுப்புனீங்கன்னா. ஸோ அது எல்லாருக்குமே பயன்படும். இந்த கணித முறைக்கு எல்லாருக்கும் உத்வேகமாக இருக்கும். ஒரு அஷ்டவர்க்க ஆயுர்தாயத்தில் வந்து புஸ்தகம் வந்து சொல்லுங்க. கண்டிப்பாங்க. அது வந்து புஸ்தகம் அப்படிங்கிறப்ப அது கண்டென்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும் சார். அது 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 பிடிஎஃபா மாத்தின உடனே ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனுடைய இது நம்மளே அந்த ரூல்ஸ் எல்லாம் இந்த லக்னப்பரல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கவே முடியாதுங்க சார். அது லக்னப்பரல் ஐயா சொன்னார், லக்னப்பரல் கட்டம் தனியா வந்து போடு அப்பதான் உனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னாரு. அது அந்த லக்னப்பரலுக்கான ஏகாதிபத்திய சோதனைங்கிறது நம்ம மறந்துடுவோம், திரிகோண சோதனை அது தனியா போடு அப்படின்னாரு. அப்போ வந்து அந்த வெறும் புஸ்தகத்தை பார்த்து போட்டோம்னா நம்மளால வந்து விட்டுற முடியும். அப்போ ஐயா ரெடி பண்ண அந்த பிடிஎஃப் வந்து ஐயா வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார் அகாடமிக்கு அவர் வந்து ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. அது பரவலா அனைவருக்குமே வந்து பயன்பட வேண்டிய அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அது அப்படியே வந்து ஒரு ஜாதகர் கிடைச்சாருன்னா ஒரு ஜாதகருடைய டேட்டா கிடைச்சதுன்னா அவங்க வந்து கால்குலேஷன் போட்டு அவங்களுடைய ஆப் பிரகாரம் வந்து எல்லா கிரகங்கள் வரைக்கும் திரிகோண சோதனை ஏகாதிபத்திய சோதனை போட்டு லக்ன பரல் மாத்திரம் வந்து தனியா கணக்கு போட்டு ஈஸியா வந்து கொண்டு போக முடியும். இது எல்லாரும் வந்து கணக்குகள் இது பண்ணி மீண்டும் ஐயாவை வந்து தொடர்பு கொண்டு அவர்களுடைய கால்குலேஷன் எப்படி எந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லும் பட்சத்துல அவருடைய ஆய்வு அவருக்கு ஒரு குறை இருக்கு, காலச்சக்கர ஆயுர்தாய கணிதத்தை நாமளால தொட முடியலையே அப்படிங்கிற ஒரு குறை இருக்கு. அந்த குறை அவருடைய காலத்திலேயே இதை நிவர்த்தி பண்ணணும். கண்டிப்பா இது வந்து நம்ம வெங்கடசுப்பு சார் வந்து சொல்லியிருக்கார், லக்ன பரலை சேர்த்து யோசிக்கங்கிறது கண்டிப்பாக வந்து நம்ம கோயம்புத்தூர் வெங்கடேஸ்வரன் குருராம சுப்பு சார் வந்து அஷ்டவர்க்கத்துல வந்து
ஐயாவுக்கு அடுத்தபடியாக காலசக்கர ஆயுதத்தை கொண்டு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையை நான் இன்றைக்கு விதைக்கிறேன். நன்றி. ரைட் சுரேஷ் சார். எனியோ ஐயா, நீங்க அந்த PDF அனுப்பி வச்சீங்கன்னா நம்ம தளத்துல நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாங்கய்யா. கேக்குதாங்கய்யா? ஐயா ஃப்ரீஸ் ஆயிருக்கு. ரைட். கேக்குதாங்கய்யா நான் சொல்றது? அதே உங்க சிக்னல் ஃப்ரீஸா இருக்கு. அதெல்லாம் தெரியாது. அது எப்படி அனுப்பணுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. பையன் பொண்ணு வச்சு அனுப்பிச்சு விட. பேத்தி வந்தேன்னு சொல்லி அனுப்பி விடுங்கய்யா. வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா நிகழ்ச்சி நீங்க PDF அப்புறம் மெதுவா அனுப்பி விடுங்கய்யா. ஒரு 1 or 2 daysல அனுப்பி விடுங்க. நம்ம அதை தளத்துல போடலாங்கய்யா. போட்டுட்டு மக்கள் இந்த வீடியோவையும் சேர்த்து நான் அதில் அட்டாச் பண்றேன். இந்த 1 hour வீடியோவையும். ஓகே, சந்தோஷம். சரிங்க, சந்தோஷம். இதுகாரம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சின்றது ஸ்டார் அக்கார்டு முக்கியமான ஜோதிடத்தில் ஒரு அதிமுக்கியமான ஒரு கணித முறை இந்த ஆயுள் நிர்ணய கணிதம். ஸோ மக்கள் எல்லோருமே இதை பயிற்சி எடுங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஸ்டார் அகாடமி டெலகிராம் தளத்தில் பதிவு பண்ணுங்க. ஐயாவுமே டெலகிராம் தளத்தில் இருக்காங்க. அவங்களால முடிஞ்சால் டைப் பண்ணி அனுப்புவாங்க, இல்லைன்னா ஆடியோவாவது ரெக்கார்ட் பண்ணி போடுவாங்க. ஸோ இதை மக்கள் எல்லோருமே பயிற்சி எடுக்கி இந்த ஜோதிடத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே தாத்பரியம்தான். அப்படி ஒரு குணசீலர் இன்றைக்கு நம்ம ஸ்டார் அகாடமிக்காக வந்து சிறப்புரை நிகழ்த்தியிருக்காங்க. அவருக்கும் உங்கள் அனைவரின் சார்பிலும் ஸ்டார் அகாடமியின் சார்பிலும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற வெங்கடேசன் ராமசுப்பு சார் அவருக்கும் இப்படி ஒரு வீடியோ வர்றதுக்கு பிறந்த மதிப்பிற்குரிய நம்ம நாமக்கல் சுரேஷ் சர்மா அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி தெரிவித்து நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. நன்றி ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி ஐயா.